பார்த்திபன் அவர்கள் சுவாபிமான் அறக்கட்டளை மற்றும் சுவாபிமான் மருத்துவமனை என்று குழந்தைகளுக்காகவென்றே தனிச்சிறப்பு மருத்துவமனையும் மருத்துவராகவும் திகழ்ந்து அவர்கள் மனநலம் உடல் நலம் பெறுவதில் மிக சிறந்த வகையில் பணியாற்றி வருகிறார்கள். சித்த மருத்துவர் இத்துறையிலே ஈடுபட்டு வெற்றி கண்டிருப்பது மட்டுமல்ல, இந்த துறையிலும் சித்த மருத்துவம் சிறந்து விளங்க முடியும் என்பதற்கு சான்றாகவும் அவர்கள் இங்கே திகழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். சென்னையிலே கிழக்கு கடற்கரை சாலையில் இவருடைய மருத்துவமனை மற்றும் நிறுவனங்கள் அமைந்துள்ளன. இந்த தனிச்சிறப்பான துறையில் இவர் ஒருவர்தான் மிக சிறந்து விளங்குகிறார் என்ற வகையில் அத்தகைய சிறப்புமிக்க ஒருவரை இங்கு உங்களுக்காக இந்த நம்முடைய மருத்துவ மரபுகள் பயிலங்களுக்கு வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி கொள்கிறேன். இவரும் தொடர்ந்து மூன்றாவது ஆண்டாக இந்த மருத்துவ மரபுகள் பயிலரங்கில் இவருடைய அமர்விலும் இவருடைய தலைப்பை ஒட்டியும் சிறந்த சீரியவர் உரையாற்றி இந்த துறைக்கு தன்னாலான மிக சிறந்த பணியை ஆற்றி வருகிறார். அவ்வகையில் அவர் இந்த அமர்வினை எடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. அனைவருக்கும் என் இனிய மதிய வணக்கம். அறிமுகம் செய்து வைத்த ஐயா அவர்களுக்கு மிக்க நன்றி. இந்த வாய்ப்பளித்த மிக்க நன்றி. எனக்கு எல்லாருக்குமே ஒரு லக் இருக்கும் லைஃப்ல. எனக்கு ஒரு லக் இருக்கு. என்ன லக்னா, எல்லாருக்கும் தாலாட்டு பாடி தூங்க வைக்கிற லக்கு. இங்க மட்டும் எங்க போனாலும் போஸ்ட் லஞ்ச் ஃபர்ஸ்ட் ஸ்டேஷன் தான் எனக்கு கொடுப்பாங்க. நிறைய குழந்தைங்களோட ஒர்க் பண்றதுனால ஐ டேக் இட் as a gift, maybe gift or blessing I would consider. ஓகே, ஸோ இன்னைக்கு வந்து எனக்கு கொடுத்துருக்க தலைப்பு வந்து சித்த மருத்துவத்தில் குழந்தைகள் மனநலம் அப்படின்னு. நீங்க என்ன ஸ்டூடெண்ட்ஸ்? ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் இன்டர்ன்ஸ்? ஆல் ஆஃப் யூ இன்டர்ன்ஸ், ஃபைனல் இயர் அண்ட் இன்டர்ன்ஸ். ஓகே, ஸோ எல்லாருமே அப்போ பாலவாடம்லாம் படிச்சிருப்பீங்க இல்லையா? அது படிச்சுட்டு இருப்பீங்க அப்படி, ரைட்? ஓகே ஓகே. சித்த மருத்துவத்தில் வந்து பாலவாடம் வந்து ஒரு ரொம்ப நல்ல நூல். ஆனால் நம்ம ஃபுல்லாக படிக்க மாட்டோம். ஏன்னா ஃபுல்லாக படிக்கிறீங்களா? நான் படிக்கல. ஓகே, ஸோ வந்து நிறைய நோய்கள் வந்து irrelevant-ஆ கூட நமக்கு இருக்கும். மேபி அந்த காலத்தில் இருந்துருக்கணும் சார் நோய்கள், இந்த காலத்தில் இல்லாமல் கூட போயிருக்கணும் இல்லையா? வேக்சின் நாடு அந்த மாதிரி. ஆனால் சில நோய்கள் வந்து எப்பவுமே இருந்திருக்கு. மேபி அந்த குறிகுணங்கள்லாம் நான் படிக்கும்போது வெவ்வேறு பெயர்கள் இருந்திருக்கு ஆக்சுவலாக. ஸோ இப்போ நம்ம வந்து மனநலம் அப்படின்னு பார்க்கும்போது குழந்தைகளுக்கான மனநல பாதிப்பு அப்படின்னா மைண்டில் என்ன வரும் உங்களுக்கு? ஆட்டிசமா? ஓகே, ஆட்டிசம், ஹைப்பர் ஆக்டிவிட்டி, ADHD, ஹைப்பர் ஆக்டிவிட்டி, செரிப்ரல் பால்சி. ஓகே, செரிப்ரல் பால்சி. அங்கே யாரும் சொன்னீங்க தம்பி? செரிப்ரல் பால்சி சொன்னீங்க. வேற? மூணு தானா? டிஸ்லெக்சியா? டிஸ்லெக்சியா தானே சொன்னீங்க? ஓகே, டிஸ்லெக்சியா. குழந்தைகளுக்கு டிப்ரெஷன், ஆங்ஸைட்டிலாம் வராதா? செப்பரேஷன் ஆங்ஸைட்டி, இல்லை ஜெனரல் ஆங்ஸைட்டி டிசார்டர்ஸ், வேற என்ன நியூரோலஜிக்கல் கண்டிஷன், சீஷர்ஸ், பட் ஆல்சோ ஃபால்ஸ் ஆன் தி சேம் கேட்டகரி. அது தவிர ஏன் எடுத்ததுன்னு ஆட்டிசம்னு சொன்னீங்க? என் முகத்தை பார்த்தா இன்டெலெக்சுவல் டிசபிலிட்டி இருக்கும்ல, அது முன்னாடி எம்ஆர்னு சொல்லுவோம், மென்டல் ரிட்டார்டேஷன். பட் நவ் வி ஹேவ் டு கால் இட் as ID, intellectual disability. The most common childhood developmental disability is not autism, it's intellectual disability. அதுதான் அதிகம் எண்ணிக்கையில். இப்போ இந்த நோய்கள்லாம் இப்போ நீங்கள் நிறைய பெயர் சொன்னீங்க இல்லையா? ஆட்டிசம் சொன்னோம், ADHD சொன்னோம்,
செரிப்ரல் பால்சி சொன்னோம். செரிப்ரல் பால்சி இஸ் an ancient condition, it's not a new condition இல்லையா, அது ரொம்ப நாளாக இருக்குது. இந்த ஆட்டிசம் ஏடிஹெச்டினா they are not very ancient, கொஞ்சம் இப்போ வந்து இதுதான். ஆனால் இதற்கான சூழல்கள் வந்து இது பற்றின குறிப்புகளுக்கான பதிவுகள் வந்து சித்த மருத்துவம் ரொம்ப நாளாக இருக்குது. அது வந்து வெவ்வேறு பெயர்கள் வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ இதில் என்ன நமக்கு ரொம்ப முக்கியமாக பெருமைப்படக்கூடிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆட்டிசம் கண்டுபிடிச்சி இன்னொரு நோயும் வகைப்பாடு பண்ணி ஒரு 74 வருஷம் ஆக போகுது, 78 வருஷம் ஆக போகிறது. 1948 தான் அப்படி பண்ணாங்கன்னு வச்சு 78-73 வருஷம் ஆக போகிறது. ஆனால் இப்போ ஒரு 2-3 வருஷமாக தான் என்ன சொல்கிறாங்கன்னா, கட் பிரெயின் ஆக்சிஸ் பற்றி பீப்புள் ஆர் டாக்கிங் அபவுட். வயிற்றுக்கு மூளைக்கு இருக்கக்கூடிய தொடர்பு பற்றி நம்ம பேசுகிறோம். முக்கியமாக ஆட்டிசம்க்கு, ஏடிஹெச்டிக்கு, ஈவன் ஃபார் டிஸ்லெக்ஸியா பேசுகிறோம். ஆனால் சித்த மருத்துவத்தில் வந்து வயிறு சரியில்லைன்னா மூளை வளர்ச்சி தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படும் அப்படிங்கிறது வந்து நமக்கு நீங்களாக படிச்சிருக்கீங்களா? அதெல்லாம் இந்த முக்கியமான நோய்கள் பாடவாளத்தை படிக்கிறதே வந்து மாந்தம், கணம், வலிப்பு, சன்னி இல்லையா? மாந்தம்ங்கிறது எங்கே வரும்? வயிறில் வருமா? ஸோ மந்தத்தன்மை, ஒரு செயல்திறன் குறைபாடு, வயிற்றுக்கான செயல்திறன் குறைபாடு, அதுக்கு நிறைய காரணங்கள் சொல்லலாம். இப்போ பிராணன்ற ஒரு வாயு எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. பிராணனோட தொழில் என்ன? மூச்சு விடுதல், வாங்குதல், உண்ட உணவை செலுத்தி செய்யுது இல்லையா? ஸோ இது ரெண்டுமே பிராணன் வந்து எப்போ கம்மியாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப அதிக சிந்தனை இருக்கிற குழந்தைங்க, ஓவர் திங்கிங் கிட்ஸ் இருக்காங்க இல்லையா, they will have superficial breathing, மேம்போக்காக தான் இருக்கும் அவங்களோட மூச்சு விடுதல் திறன் வந்து. அதனால என்னன்னா பிராணன் வந்து வலிமை குன்றி இருக்கும். ஸோ முதல்ல வயிற்றுல தான் பிரச்சனை காமிக்கும், மந்தம்னு தான் இருக்கும். அதுக்கு அடுத்து என்ன ஆகும்? மாந்தம் வந்து எதுவாக மாறும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கனமாக மாறும். அதான் சூப்பர்ஃபிஷியல் ப்ரீதிங் நான் இப்போ சொன்னேன், ஸ்லக்கிஷ் ப்ரீதிங். அதுக்கப்புறமா வலிப்புனா நீங்கள் சீஷர்ஸ் மட்டும் நினைக்கக்கூடாது இல்லையா? வலிப்பு சீஷர்ஸ் மட்டும் கிடையாது. ஸோ டிஸ்டர்ப்டு பிரெயின் ஃபங்க்ஷனிங், நார்மல் ஃபங்க்ஷனிங் ஆஃப் பிரெயின் இஸ் டிஸ்டர்ப்ட், அதான் வலிப்பு. அதுக்கப்புறம் சன்னினா ஆல்டர்ட் கான்ஷியஸ்னஸ். நம்ம அவத்தைகள்லாம் படிப்போம் இல்லைங்களா, ஒரு டிஃப்ரெண்டான கான்ஷியஸ்னஸ். ஸோ இந்த ஆர்டிஸ்டிக் பிஹேவியர், ஹைப்பர் ஆக்டிவ் பிஹேவியர்லாம் பார்க்க நார்மலாக இருக்குமா, வித்தியாசமாக இருக்குமா? ஸோ அதை நம்ம சன்னின்னு எடுத்துக்கலாமா? ஆல்டர்ட் கான்ஷியஸ்னஸ் தானே இல்லையா, குறிகுணங்கள். ஸோ வயிற்றுல இருந்து தான் இதுக்கான தோடங்கள் தொடங்குதுங்கிறது தான் நம்மளோட பிசியோபேத்தாலஜி. ஸோ அதை தான் வந்து இன்னைக்கு நவீன மருத்துவம் வந்து ஓகே, மூளையில் ப்ராப்ளம் இருக்கிற குழந்தைங்களுக்கு முதல்ல வயிறு தான் பார்க்கணும், வயிறு தான் சிகிச்சை முதல்ல தொடங்கணும் அப்படின்னு ஒத்துட்டுருக்காங்க. இது நமக்கு பெருமையா இல்லையா? So people ask me, how are you relevant in treating children with autism? I say, I mean, nobody is as relevant as mine. சித்த மருத்துவரை தவிர யாரும் ரெலவெண்டாக இருக்க முடியாது, பிகாஸ் நம்ம தான் அதை படிக்கிறோம் இல்லைங்களா? ஸோ இன்னைக்கு நாங்கள் வந்து நான் ஆட்டிசமை பற்றி கொஞ்சம் சொல்லலாம்னு நினச்சேன். அப்போ அதுக்கான சித்த மருத்துவ முறைகளுக்கான சிகிச்சைகள், எப்படி அந்த நோய் கணிப்பிலிருந்து எப்படி பண்ண போகிறோம், அவங்களோட பழகும் முறைகள், அப்புறம் இன்னைக்கு சமகாலத்தில் கான்டெம்பரரி வேர்ல்டில் வந்து ஆட்டிசமோட பாதிப்பு எந்த அளவில் அதிகமாக இருக்குது, அதோட எக்கனாமிக்கல் இம்பேக்ட் என்ன, நம்ம நாடால் அதெல்லாம் தாங்க முடியுமா, ஸோ ஈஸியாக அந்த குணப்படுத்தக்கூடிய முறைகள் வந்து எளிமையானதாகவும் இருக்கணும், ரொம்ப பொருள் செலவு இல்லாததாகவும் இருக்கணும், அப்புறம் ரொம்ப கெமிக்கல்லாம் யூஸ் பண்ணி சம்டைம்ஸ் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா த ட்ரீட்மெண்ட் இஸ் மோர் ஹார்ஷர் தேன் த டிசீஸ். கேள்விப்பட்டிருக்கீங்களா? நிறைய நோய்களுக்கான சிகிச்சைகள் வந்து நோயை விட ரொம்ப தீவிரமாக இருக்கும். அப்படி பண்ணக்கூடாது, ரொம்ப தவறு அது. ஸோ அதுக்கான தீவிரமான இருக்கணும்னா எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த நோயருக்கு எந்த வகையான பாதிப்பு இல்லாதபடி தான் நம்ம சிகிச்சை எடுக்க முடியும். ஸோ அந்த முறையை எப்படி ட்ரீட் பண்ண முடியும் அதெல்லாம் நம்ம இன்னைக்கு விவாதிக்கலாம். ஐ ஜஸ்ட் ரன் த்ரூ, அப்புறம் ஐ எம் ஓப்பன் ஃபார் கொஸ்டின்ஸ், நீங்கள் உங்களோட கமெண்ட்ஸ். நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஆட்டிசம்னா என்ன, ஆட்டிசம்ன்றதை நான் இப்போ கிலோ ஆட்டிசம்னு சொல்கிறேன், பட் டயக்னோசிஸ் பண்ண ஏஎஸ்டி, ஆட்டிசம் ஸ்பெக்ட்ரம் டிஸார்டர், தனி நோய் கிடையாது, நோய் கூட்டம் அது. அப்புறம் அது யாருக்கெல்லாம் வரப்போகுது, அதோட பாதிப்பு என்ன, மூளைகளில் அதில் இந்த மாதிரி பாதிப்பு ஏற்படுத்துது, அது யாருக்கெல்லாம் வரும், அப்புறம் ஆட்டிசம் தனியாக இருக்குமா, do autism exist in isolation? No, it always has plenty of comorbidities. துணை நோய்கள் அதிகமாக இருக்கிற ஒரு கண்டிஷன் வந்து ஆட்டிசம். ஸோ ஆட்டிசமோட தனியாக நம்ம ரொம்ப ஆரோக்கியமாக வாழ முடியும். துணை நோய்களை ஹேண்டில் பண்ணுறதுக்கு தான் நம்ம நிறைய சிகிச்சை தேவைப்படுது. ட்ரீட்மெண்ட் என்ன, பெஸ்ட் த ப்ராக்டிசஸ். ஸோ இப்போ நீங்கள் பார்க்கலாம், when I started my practice some 18 years ago, immediately after finishing my undergraduate, I used to see 1 or 2 new kids every week.
Siddha doctors don't get to diagnose, right? You know, people refer to us. They don't get to diagnose. Neurologists refer பண்ணுவாங்க, psychiatrists refer பண்ணுவாங்க, pediatricians refer பண்ணுவாங்க, especially schools refer பண்ணுவாங்க, therapists refer பண்ணுவாங்க. வயிறுல எப்படி இருக்குன்னு பாருங்க அப்படிங்கிற மாதிரி. இப்போ since 5 months known and people come to us directly, யார் ரெஃபர் பண்ணாம கூட people come to us. இப்போக்கும் அப்போக்கும் என்ன வித்தியாசம் பார்த்தீங்கன்னா, நம்ம அப்போ ஆரம்பிக்கும் போது ஒரு 100ல ஒருத்தங்கன்ற மாதிரி இருந்தது 2006லாம். இப்போ 1 in 36. இந்த நம்மளோட எண்ணிக்கை எவ்வளோ? 40 பேரா? எவ்வளோ பேர் இருப்பாங்க? 45. அப்போ இதில் ஒரு 1.25% வித் ஆட்டிசம் இருக்காங்க இல்லையா டெக்னிக்கலி. ஸோ ஆல்மோஸ்ட் 2.5 பேர் இருக்காங்க எவ்ரி 100 மெம்பர்ஸில் ஆட்டிசம் இருக்கிறவங்க. இந்தியா இஸ் அ வெரி பிக் கண்ட்ரி, ரைட்? 1.4 பில்லியன் பாப்புலேஷன். ஸோ 140 கோடியில் 1 in 36 நீங்கள் எவ்வளோ பேர் பார்க்குறீங்க? இஸ் இட் a small problem or a larger problem? Larger problem. So people don't talk about it, but it is a very big problem. ஸோ ஆட்டிசம் வந்து எப்போ டயக்னோஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு லேடியில் 6 மாதம் டயக்னோஸ் பண்ண முடியும், பட் 18 மாதத்துக்குள்ளார ரொம்ப நல்லா டயக்னோஸ் பண்ண முடியும். ஸோ நிறைய பேரண்ட் கொஸ்டின்லாம் இருக்குது. M-Chartன்னு இருக்குது, மாடிஃபைட் செக்லிஸ்ட் ஃபார் ஆட்டிஸ்டிக் டாட்லர்ஸ், அதில் பண்ண முடியும். அப்புறம் நம்ம இதெல்லாம் கூட பாலவாடத்துலேயே இருக்குது, அதெல்லாம் வச்சு டயக்னோஸ் பண்ண முடியும். கண் பார்க்குறது, ஐ கான்டாக்ட் மெயின்டைன் பண்ணுறது, ஒளி எழுப்புனா அந்த பக்கம் திரும்புகிறாங்களா, தலை திரும்புதா, பேசிக்கான இதுலேயே நம்ம கண்டுபிடிச்சிட முடியும். ஆட்டிசம்னு சொல்ல முடியுதோ இல்லையோ, ஏதோ கொஞ்சம் வித்தியாசம் இருக்குன்றத கட்டாயம் சொல்ல முடியும். பட் இந்த கொஸ்டின் கூட பிஃபோர் 18 months நம்மளால உறுதியாக கண்டுபிடிக்க முடியும் ஆட்டிசம்னா என்ன அப்படிங்கிறது. ஆனால் நம்ம ஒத்துப்போமா? Will parents immediately agree the child has autism? இல்லை. Denial is a part of this problem இல்லையா? யாராலையும் ஒத்துக்க முடியாது, ஒரு குழந்தைக்கு வந்து இப்படி இருக்குன்றது யாரும் ஒத்துக்க முடியாது. In India especially we are very culturally distinct people. நம்ம சவுத் இந்தியன்ஸ் அதுலேயுமே ரொம்ப டிஸ்டிங்க் பீப்புள். ஸோ நம்ம என்ன பண்ணோம், கொஞ்சம் தள்ளி போடுவோம். அந்த தள்ளி போடுறது எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் யாருக்கு போனால் டாக்டர் கிட்ட போவாங்களா பிரச்சனை கண்டுபிடிச்சது? போக மாட்டாங்க. என்ன பண்ணுவாங்க? உங்க அப்பா அம்மா கிட்ட பேசுவாங்க, மாமன் அம்மா கிட்ட பேசுவாங்க, ஏபே ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லுவாங்க. அப்போ அவங்க என்ன சொல்லுவாங்க? உடனே போய் டாக்டர் பாருன்னு சொல்லுவாங்களா? கோவிலுக்கா? அதெல்லாம் கூட அப்புறம் சொல்லுவாங்க. நீ ஏன் 3 வயசு தான் பேசுன, அதான் முதல்ல வரும். புரியுதுங்களா? உங்க அப்பாவே 3 வயசு தான் பேசினாரு, வெயிட் பண்ணு, 3 வயசு வரைக்கும் கடத்திடுவோம். 3 வயசு வரைக்கும் கடத்தின பிறகு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, we lose the early intervention period. 2 வயசுக்குள்ள கண்டுபிடிச்சிட்டா 5 வயசுக்குள்ள நியர் நார்மல். குழந்தைங்களுக்கும் நல்லா இருக்க குழந்தைங்களுக்கும், நல்லா இருக்க குழந்தைக்கு யூஸ் பண்ற டேர்ம் வந்து நியூரோ டிபிக்கல், ஸ்பெஷல் கிட்ஸ் யூஸ் பண்ற டேர்ம் வந்து நியூரோ டைவர்ஸ். இது நியூரோ டிபிக்கல் சில்ட்ரனுக்கும் இந்த பிள்ளைங்களுக்கும் இருக்க வித்தியாசம் வந்து 5 வயசுல இல்லாமல் பண்ணிடலாம். 2 வயசுக்குள்ள கண்டுபிடிச்சோம் அப்படின்னா. ஆனால் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் நீங்கள் பார்க்கலாம் 50% மேலே இருக்க சில்ட்ரன் வந்து 5 வயசுக்கு மேலே நம்ம டயக்னோஸே பண்ணுறோம். அதுதான் வந்து we say the sooner the betterன்னு சொல்லுவோம், catch them young அப்படின்னு சில ஸ்லோகன்ஸ் மூலமா. அந்த அட்வான்டேஜ் நமக்கு போயிடும் கொஞ்சம் லேட்டாக இருப்பது. நான் மறைக்கிறேன் உங்களுக்கு இல்லை, I just go that side actually. ஓகே. ஸோ ஆட்டிசம்லேயே இது ஒரு சின்ன கண்டிஷன் இருக்கு. நிறைய பேர் நினைச்சுப்பாங்கன்னா ஆட்டிசம்னா ரொம்ப ஸ்பெஷல் டேலண்ட்ஸ் இருக்கும் நினைச்சிருக்கீங்களா? யாராச்சும் எக்ஸ்ட்ராடினரியா இருப்பாங்க, ரொம்ப அறிவாளிகளா இருப்பாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஓகே. அது வந்து most of them do have special skills. ஆனால் வந்து இப்போ இங்கே உங்கள் கிளாஸில் எத்தனை பேர் இருந்தாங்க? உங்களோட காலேஜ் கிளாஸில் 36ல யார் நல்லா படிப்பான், ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்குறவங்க யார்? எத்தனை பேர்? 36 பேர் ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கிடுவீங்களா? ஒருத்தர் 2 பேர் இவ்வளோதானே இருக்கும். நம்ம கிளாஸில் நல்லா படிக்கிறவங்க எத்தனை பேர் இருப்பாங்க? ஒருத்தர் 2 பேர் தான் இருப்பாங்க ரொம்ப நல்லா படிக்கிறவங்க. அதே தான் ஆட்டிசம்லையும் ஒரு 50 பேர் இருந்தாங்கன்னா ஒருத்தர் 2 பேர் ரொம்ப நல்லா இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து நம்ம சொல்லுவோம் ஆஸ்பர்ஜர்ஸ்ன்னு சொல்லுவோம். பேர் ஆட்டிஸ்டிக் சாவரன்ஸ், ஆட்டிசம் இருக்கிற பேரறிவாளர்கள் அப்படின்னு பேர். அவங்களுக்கு நிறைய டேலண்ட்ஸ் தான் இருக்கும். இப்போ பில்கேட்ஸ் பற்றி பேசும்போது, ஏஆர் ரஹ்மான் பற்றி பேசும்போது பீப்புள் டாக் அபவுட் ஆஸ்பர்ஜர்ஸ் சிண்ட்ரோம். சோஷியல் ஸ்கில்ஸ் கம்மியாக இருக்கும், ஆனால் ரொம்ப டேலண்ட் அதிகமாக இருக்கும், ரொம்ப பேச மாட்டாங்க அந்த மாதிரி. ஸோ முன்னே லைக் ஈவன் வென் ஐ ஸ்டார்டட் மை ப்ராக்டிஸ் அப்போ பார்த்தீங்கன்னா
ஆட்டிசம்னா வெறும் மனநல பாதிப்பு மட்டும்தான் இருக்கும். முக்கியமான ட்ரையல்ஸ் ஆஃப் ஆட்டிசம்னு சொல்லுவாங்க. 3 பிரச்சனைகள் தான் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஒன்று வந்து அவங்களுக்கு பேச வராது, பேசினா கூட வித்தியாசமாக பேசுவாங்க, கம்யூனிகேஷன் ப்ராப்ளம். ரெண்டாவது வந்து பழகும் திறன் ரொம்ப, எஸ்பெஷலி தன் வயது ஒத்த பிள்ளைகளுடன் பழகக்கூடிய திறன் வந்து ரொம்ப குறைவாக இருக்கும். பியர் குரூப் இன்ட்ராக்ஷன் சொல்லுவோம் இல்லையா அது. மூணாவது கொஞ்சம் பிஹேவியர்ஸ், திடீர்னு ஒரு ஹேண்ட் ஃப்ளாப் பண்ணுவோம், ஒரு ஜம்ப் பண்ணுவோம், ஒரு ராக்கிங் பண்ணுவாங்க, பார்த்தா ரொம்ப அழகாக இருப்பாங்க, ஆனால் கொஞ்சம் அப்சர்வ் பண்ணும்போது போய் சின்ன சின்ன பிஹேவியர்ஸ் இருக்க மாதிரி தெரியும். இது மூணும் தான் நடுவில் இருக்கிறது. சோஷியல் இம்பேர்மெண்ட், ரிப்பீட்டட் பிஹேவியர்ஸ், கம்யூனிகேஷன் ப்ராப்ளம்ஸ். இது மட்டும்தான் ஆட்டிசம்னு சொன்ன காலம் இருந்தது. அப்போ வந்து சித்தா டாக்டர்ஸ்க்கோ மற்ற டாக்டர்ஸ்க்கே அவங்க ஒன்றும் வேலை இல்லை, வெறும் தெரப்பிஸ்ட் மட்டும் தான் அதை பண்ணிட்டு இருப்பாங்க. இப்போ சயின்ஸ் என்ன சொல்லுதுன்னா ஆட்டிசம்னா அது மட்டும் கிடையாது, அதுதான் பேஸ். ஆனால் அதுக்கு என்ன காரணம் பார்க்கும்போது இஜி அப்நார்மாலிட்டிஸ் இருக்கும் எல்லாருக்குமே. ஆல்மோஸ்ட் ஓவர் திங்கிங்னால, சோஷியல் ஆன்சைட்டி, எதிர்ப்பு சக்தி ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்கும், நிறைய ஜிஐ ப்ராப்ளம்ஸ், வயிறு பிரச்சனைகள், ஐதர் கான்ஸ்டிபேஷன் ஆர் டயரியா இருக்கும். அப்புறம் ஹெலிமெட்டல் டாக்ஸிசிட்டி. இப்போ நம்ம ரச நஞ்சு குறிகுணம்லாம் படிப்போம் இல்லைங்களா, ஈய நஞ்சு குறிகுணம் படிச்சிருக்கோம் இல்லைங்களா, அது எல்லாமே ஆட்டிசம்ல இருக்கும். நிறைய பிஹேவியர்ஸ் வந்து லெட் டாக்ஸிட்டி, மெர்குரி டாக்ஸிட்டிலாம் இருக்கும். ஸோ அவங்க உடம்புல வந்து கிட்னி, லிவர் மாதிரி ஆர்கன்ஸ் வந்து என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா ஃபங்க்ஷன் பண்ணாது, ரொம்ப ஸ்லக்கிஷாக ஃபங்க்ஷன் பண்ணும். அதனால தே ஹாவ் மோர் டாக்ஸிக் அக்யூமுலேஷன் இன் டு தியர் சிஸ்டம். ஸோ அது எல்லாமே வந்து அங்கே இருக்கும். அப்புறம் ஸ்லீப் பிரச்சனைகள் ரொம்ப அதிகமாக இருக்கும் அவங்களுக்கு, ஸ்லீப் பிரச்சனைகள். இது எல்லாம் சேர்ந்தது தான் ஆட்டிசம். ஆட்டிசம்னா இதுதான், இட்ஸ் a larger picture of autism. ஓசிடி இருக்கும், பண்ணதே திரும்ப திரும்ப பண்றது, அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்கும். என்ன காரணம் ஆட்டிசம்க்கு? கை தூக்கினா சொல்லுங்க. இப்போ ஹைபாக்சியா, இஸ்கீமியா அந்த எல்லாம் வருது குழந்தைங்களுக்கு சொல்றீங்க. ஓகே, ப்ரீடம் பேபிஸ். கை தூக்கினா கரெக்டாங்க பார்ப்பேன், எனக்கு நிறைய இடத்துல வாய்ஸ் நம்பர் தெரியுது. வேற என்ன காரணம் நீங்க அதை சொல்றீங்களா? யூ வாண்ட் டு சே சம்திங்? ஜெனடிக்ஸ். ஓகே, இன்ஹெரிட்டட். வேற உண்மையா பாத்தீங்கன்னா ஆட்டிசம்க்கு என்ன காரணம் நம்ம கரெக்டா தெரியாது. ஆனா ஒரு குத்து மதிப்பா வந்து 2 விஷயம் சொல்றாங்க. ஒன்னு ஜெனடிக்ஸ், தம்பி சொன்ன மாதிரி இட்ஸ் இன்ஹெரிட்டட். இப்போ எப்படி certain the second genetics தானே, it's inherited. Mother's maternal stress தான் proven reason for autism. அந்த antenatal care வந்து பெஸ்டா இருக்கும். I mean you are many mothers to be, fathers to be future. நீங்க என்ன புரிஞ்சுக்கணும்னு பாத்தீங்கன்னா அந்த டைம்ல வந்து ரொம்பவே ஹாப்பியா இருக்கணும், தேவையில்லாத மனசு வச்சுக்க கூடாது. மெட்டர்னல் மதர் ஸ்ட்ரெஸ் தான் மெயின் ரீசன் ஃபார் ஆட்டிசம். அதை தவிர அப்படின்னு பார்க்கும்போது ஃபாதரோட ஏஜ் ரொம்ப அதிகமாக இருக்கிறது ஒரு காரணமாக இருக்குது நிறைய பேருக்கு. அப்புறம் மதருக்கு வந்து முக்கியமாக ஒபிசிட்டி இருக்கிறது பெரிய காரணமாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்விரான்மெண்டல் பொல்யூஷன். சில பாக்கெட்ஸில் ஆட்டிசம் அதிகமாக இருக்கிறதா கண்டுபிடிச்சிருக்காங்க, இண்டஸ்ட்ரியல் பாக்கெட்ஸ். இப்போ சேலம் மாதிரி ஊர்லேயோ, தூத்துக்குடி மாதிரி ஊர்லேயோ, நார்த் சென்னை, பார்த்தீங்கன்னா ஆட்டிசமோட இன்சிடென்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. நம்ம ஊரில் தான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்த்தில் பார்த்தீங்கன்னா பீகாரில் கூட எங்கெல்லாம் ஸ்டீல் பிளான்ட், கோல் பிளான்ட் இருக்கோ அங்கே ஆட்டிசமோட இன்சிடென்ஸ் அதிகமாக இருக்குது. ஸோ நம்ம மெர்க்குரி லெட்டை பற்றி படித்தோம் இல்லையா. ஸோ டாக்ஸிக் நேபர்ஹுட்டில் வந்து இது காரணம் அதிகமாக இருக்குது. இன்னொன்று வந்து ரொம்ப சூடான இடங்கள்லையும் எங்கே தூசி அதிகமாக இருக்கோ அங்கே வந்து ஓசோன் டாக்ஸிசிட்டி ஏற்படுது, அங்கே ஆட்டிசம் அதிகமாக இருக்குது. அப்புறம் எங்கெல்லாம் வந்து ரொம்ப அறிவாளி பேரண்ட்ஸ் இருக்காங்களோ, சயின்டிஸ்ட் பேரண்ட்ஸு, சயின்டிஸ்ட் என்ன பண்ணுவாங்க, நம்ம மாதிரி பேசிட்டே இருப்பாங்களா? பேசவே மாட்டாங்க இல்லையா. themselves தானே, they will not talk much. அவங்க சோஷியல் ஸ்கில்ஸ், மோஸ்ட் ஆஃப் them have horrible social skills. உங்களுக்கு பழக்கத்தில் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ அதிகம் இன்டெலிஜென்ட்டான பேரண்ட்ஸ்க்கும் ஆட்டிசம் வரதுக்கான சான்சஸ் இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. People even talk about vaccine toxicity, but there is no proof to say that. சரிங்களா? உலகமே ஆட்டிசம் பற்றி ஏன் பேசுதுன்னா, you need lot of money to manage autism. நான் நல்லா பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னால் பார்த்துக்க முடியாது. ஒரு குழந்தைக்கு பார்க்கறதுக்கு இப்போ உங்கள் கிளாஸில் இப்போ 40 பசங்க இருக்காங்க அப்படின்னா ஒரு டீச்சரே பாடம் எடுத்துடலாம் இல்லையா. ஆனால் ஆட்டிசம் பசங்க 40 பேருக்கு ஒரு டீச்சர் பாடம் எடுக்க முடியுமா?
ஒவ்வொரு குழந்தைக்கும் ஒவ்வொரு டீச்சர் வேணும். ஸோ 1-on-1 அப்ரோச். ஸோ அது சாத்தியமா? நம்ம மாதிரி நாட்டில் சாத்தியமா? பணக்காரங்களுக்கு சாத்தியம் இல்லை. அப்புறம் டீச்சர் மட்டும் அவங்களுக்கு போருமா? போகாது. என்னெல்லாம் வேணும்? ஸ்பீச் தெரபிஸ்ட் வேணும், ஆக்குபேஷன் தெரபிஸ்ட் வேணும், டாக்டர் வேணும், நர்ஸ் வேணும், ஸ்போர்ட்ஸ் மாஸ்டர் வேணும், மியூசிக் டீச்சர் வேணும், எல்லாம் வேணும்ல. ஸோ இட்ஸ் இம்பாசிபிள். ஸோ அதனால் என்ன ஆகுதுன்னா இப்போ பார்த்தீங்கன்னா 2025 இந்த வருஷம் ஆல்மோஸ்ட் 500 பில்லியன் தேவைப்படும் அமெரிக்காவில் இருக்கிற ஆட்டிசம் குழந்தைகளை பார்த்துக்கிறதுக்கு மட்டுமே. 500 பில்லியன் இஸ் அ பிக் மணி. நம்ம இந்தியாவோட ஜிடிபியே 3.5 ட்ரில்லியன் தான். நம்மளோட காசுல ஆல்மோஸ்ட் 7/1 ஆட்டிசம்க்கே போயிடுச்சுன்னா மற்றவங்களாம் யார் பார்க்கறது? சாத்தியம் இல்லை இல்லையா? ஸோ இது இட்ஸ் an expensive disorder to manage. இப்போ இதில் என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இயர்லி காஸ்ட் டு மெயின்டைன். இப்போ பார்த்தீங்கன்னா யூஎஸ்ல ஒரு குழந்தைக்கு $1,00,000 எக்ஸ்ட்ரா செலவாகுது ஒரு வருஷத்துக்குன்னு வச்சுக்கோங்களேன். நமக்கு அட்லீஸ்ட் அதே இதை நீங்கள் அப்ளை பண்ணீங்கன்னா நம்ம நார்மலாக குழந்தைக்கு எவ்வளோ செலவு பண்ணுவோமோ ஸ்கூல் லைஃப் அதோட 6 மடங்கு செலவாகுதுன்னு சொல்கிறாங்க நம்மளோட ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். இட்ஸ் அ பிக் மணி. ஸோ நம்ம வந்து முன்னே என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஈவன் 10 years பிஃபோர் வரைக்கும் கூட ஆட்டிசம்க்குன்னு ஸ்கேன்லாம் எதுவும் கிடையாது, பிளட் டெஸ்ட்லாம் எதுவும் கிடையாது. ஒன்லி சைக்கோமெட்ரிக் டெஸ்ட். சைக்கோமெட்ரிக் டெஸ்ட்னா என்ன? ஒரு கேள்வி கேட்போம், ஒரு 10 கேள்வி. அந்த 10 கேள்வியில் எத்தனை எஸ் வருது எத்தனை நோ வருது அதை வச்சு இந்த ஆட்டிசம் இருக்கா இல்லையா அது ஃபர்ஸ்ட். அப்புறம் ஆட்டிசம் இருக்கு அப்படின்னு இருந்துச்சுன்னா இல்லைன்னா இட்ஸ் ஓகே, இருக்குன்னா மைல்டா, மாடரேட்டா, சிவியரா அப்படின்னு நெக்ஸ்ட் கிரேடிங் நம்ம போடுவோம். அப்புறம் சைக்கோமெட்ரிக் டெஸ்ட். நிறைய மெத்தட்ஸ் இருக்கு. வெஸ்ட்ல ஃபாலோ பண்ற மெத்தட் வந்து CARSன்னு சொல்லுவாங்க, சைல்ட்ஹுட் ஆட்டிசம் ரேட்டிங் ஸ்கேல் அப்படின்னு. நம்ம வந்து நமக்குன்னு ஒரு தனி ஸ்கேல் உருவாக்கி இருக்கோம் 2014ல. அது பேர் வந்து ISAAன்னு சொல்லுவாங்க, இந்தியன் ஸ்கேல் ஃபார் ஆட்டிசம் அசஸ்மெண்ட் அப்படின்னு. இதெல்லாம் ஃப்ரீ டூல்ஸ். அது ஏன் நம்ம ஃப்ரீயாக வச்சிருக்கோம்னா நம்ம நாடு பெரிய நாடு, ஆட்டிசம் தொகை அதிகங்கிறதுனால ஃப்ரீயாக மற்ற நாட்டில் காசு கொடுத்து தான் அதை பண்ணணும். நம்மளே டவுன்லோட் பண்ணி பண்ணிக்கலாம் ஃப்ரீயாக அவங்க நேஷனல் ட்ரஸ்டோட வெப்சைட்ல இருந்து. ஆனால் இப்போ என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா FMRI மூலயமா, ஃபங்க்ஷன் MRI மூலயமா பிரெயின்ல சில மாற்றங்களுக்கு கண்டுபிடிக்க முடியும். ஒரு 2001ல் வந்து டாக்டர் பட்ரிஷியா ரோடியர்னு ஒரு லேடி, அவங்க தான் முதல்ல கண்டுபிடிச்சாங்க. என்ன பண்ணாங்கன்னா ஒரு 22 அடல்ட்ஸ் வித் ஆட்டிசம் அவங்களுக்கு அவங்க போஸ்ட்மார்ட்டம் பண்ணாங்க. போஸ்ட்மார்ட்டம்ல வந்து ஷீ டாக்டர் லாட் ஆஃப் பிரெயின் சேஞ்சஸ். அவங்களோட கார்பஸ் கலோசம் வந்து ரொம்ப தின்னா இருக்கிறதாகவும், அவங்களோட செரிப்ரல் கார்டெக்ஸ் தின் அதெல்லாம் அவங்க கண்டுபிடிச்சாங்க. மிரர் நியூரான் அவங்க கண்டுபிடிச்சாங்க, நிறைய இது கண்டுபிடிச்சாங்க. மிரர் நியூரான் என்ன? இமிடேஷன் ஸ்கில் இல்லாமல் இருக்கிறது. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் திங்ஸ் யூ கேன் ரீட் அபவுட் இட் ஆக்சுவலாக. இன்னொன்று பிரெயின் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கிறது கண்டுபிடிச்சாங்க. ஏர்லி என்லார்ஜ்மெண்ட் ஆஃப் பிரெயின். ஒரு 3 மாசத்துலேருந்து 18 மாதம் வரைக்கும் மூளையோட விரிவு வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கு. மூளை பெருசாக என்ன இருக்கும்? இன்ஃப்ளமேட்டரி சேஞ்சஸ், ரைட்? இன்ஃப்ளமேட்டரி சேஞ்சஸ். ஓகே, நீங்கள் பார்க்கலாம் லெஃப்ட்ல இருக்கிறது ஒரு ஆட்டிசம் இருக்கிற ஒரு குழந்தையோட ஒரு FMRI, அந்த பக்கம் இருக்கிறது வந்து ஆட்டிசம் இல்லாத ஒரு நியூரோடிபிக்கல் குழந்தையோட FMRI. இங்க ஆட்டிசம் இருக்கிற குழந்தைக்கு பார்த்தீங்கன்னா இந்த டெம்பரல் லோப் இஸ் ஷ்ரங்க், சுருங்கி இருக்கா இல்லையா? பட் நியூரோடிபிக்கல் சைல்டுக்கு அந்த மாதிரி இல்லை. இதுதான் மெயின் ரீசன். அவங்களோட எக்ஸ்பிரஷன் லாங்குவேஜ் எல்லாம் ரொம்பவே போரா இருக்கிறதுக்கு, சோஷியல் ஸ்கில்ஸ் கம்மியாக இருக்கிறது, இதுதான் மெயின் ரீசன். அப்போ அந்த கனெக்ஷன்ஸ் இந்த பிரெயின் கூட பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப குறைச்சல் உங்களுக்கு. நம்ம அதுவும் பார்க்கலாம். இது தெரிய பாருங்க. டிபிக்கல் சைல்டுக்கு இந்த நர்வஸ் இன்ட்ரா பிரெயின் கனெக்ஷன்ஸ் வந்து யூ கேன் சி ஹவு டென்ஸ் இட் இஸ். ஃபார் சைல்ட் வித் ஆட்டிசம் யூ கேன் சி ஹவு ஃபீபிள் அண்ட் ஹவு வீக் இட் இஸ் இல்லையா? இதை நான் சொன்னேன். இப்போ ஆட்டிசம் வந்து இப்போ டயபெட்டிஸோட பீப்புள் கேன் லிவ் வெரி ஹாப்பிலி அண்ட் ஹெல்த்தி இல்லையா? யூ ஆல் அக்ரி ரைட்? இஃப் யூ மேனேஜ் டயபெட்டிஸ் வெரி வெல் யூ கேன் லிவ் வெரி ஹாப்பி. ஒன்றும் பெருசாக பண்ணாது நம்மளால. சேம் திங் லைக் ஆட்டிசம். நான் என்ன சொல்றேன்னு பார்த்தீங்கன்னா ஆட்டிசம் தனியாக இருக்கும்போது ரொம்ப எளிதாக அதை வந்து நம்ம ஹேண்டில் பண்ணலாம். எனக்கு இந்த பர்ஃப்யூம் பிடிக்காது, நான் போட போகிறதில்ல. எனக்கு சட்டை வந்து இப்படி இருந்தால் தான் பிடிக்கும், நான் அப்படி போட்டுக்கிறேன். எனக்கு வந்து லேஸ் வச்ச ஷூ தான் பிடிக்கும், லேஸ் வச்ச ஷூ போட்டுக்க போகிறேன். யூ கேன் சூஸ், யூ கேன் மேக் யுவர் ஓன் சாய்ஸஸ். ஆனால் ஆட்டிசம் கூட என்ன ஆகும்னா ஆல்மோஸ்ட் 5ல் 4 பேருக்கு வந்து துணை நோய்கள் இருக்கும். அதுதான் ஆட்டிசம் வந்து ரொம்ப பயமாக பூதாகரமாக நமக்கு மாற்றி கொடுக்குற விஷயங்கள். இப்போ நீங்கள் பார்க்கலாம், இதெல்லாம் வந்து ஆட்டிசம் துணை நோய்கள் எவ்வளோ இருக்கு பாருங்க. The core autism is the central 3.
ட்ரைப்ஸ் ஆஃப் ஆட்டிசம். ஒன்று இருக்கிறது மட்டும் தான் ஆட்டிசமோட கோர் ஃபீச்சர்ஸ். ஆனால் சீஜர்ஸ் இருக்கும், கட் ப்ராப்ளம் இருக்கும், இம்யூனிட்டி இருக்கும், மூட் டிஸார்டர் இருக்கும், ஆங்ஸைட்டி இருக்கும் நிறைய பேருக்கு, தூக்க பிரச்சனை, ஹைப்பர் ஆக்டிவிட்டி, இன்னட்டென்ஷன். ஆங்ஸைட்டி வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். எந்த அளவுக்குன்னா ஒரு சின்ன சத்தம் எக்ஸ்ட்ரா கேட்டால் கூட ஒரு பேனிக் அட்டாக்கே வந்துடும். அந்த அளவுக்கு அவங்க பதட்டம் இருக்கும். இந்த பதட்டம் தான் முக்கியமாக ஆட்டிசமோட இன்னொரு வேர்டே நம்ம ஆங்ஸைட்டின்னு சொல்லலாம். இட் இஸ் வெரி வெரி காமன் அண்ட் ஹை ஆர்டர் ஆக்சுவலாக. ஸோ இப்போ தனித்தனியாக சிம்டம் மட்டும் இல்லாமல் இன் ஜென்ரல் ஆட்டிசம் இஸ் வெரி ஃபேமஸ் ஃபார் கோமாபிலிட்டிஸ். என்ன மாதிரி கோமாபிலிட்டிஸ்? நிறைய அலர்ஜிஸ் இருக்கும் அவங்களுக்கு, எக்கச்சக்கமாக இருக்கும் அலர்ஜிஸ். ஆல்மோஸ்ட் 1/3 அலர்ஜி இருக்கும், வயிறு பிரச்சனை. நியூராலஜிக்கல் கண்டிஷன்ஸ்லாம் மோஸ்ட்லி சீஜர்ஸ் இருக்கும். நம்ம அடிக்கடி காது வலி, இயர் இன்ஃபெக்ஷன், ஆட்டிட்டிஸ் மீடியா ரொம்ப காமன். நம்ம ஆசிட் ரிஃப்ளெக்ஸ் வெரி காமன். நிறைய பிஹேவியர் காரணமே அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஆசிட் ரிஃப்ளெக்ஸ் கேர்ட் ப்ராப்ளம் தான். இப்போ நம்ம வந்து ஃபிசிக்கல் கோமாபிலிட்டிஸ் பார்த்தோம். இதெல்லாம் சைக்காலஜிக்கல் கோமாபிலிட்டிஸ். என்யூரசிஸ்லாம் தெரியும். என்யூரசிஸ், என்கோப்ரசிஸ்லாம் தன்னறியாமல் மோஷன் போய்டுறது, தன்னறியாமல் யூரின் போய்டுறது, அது ரொம்ப காமனாக இருக்கும். டிப்ரெஷன், தூக்கம், ஆங்ஸைட்டி ரொம்ப ரொம்ப அதிகம், அக்ரெஷன். ஆட்டிசம் கூட நிறைய பேர் ADHD இருக்கும். When we talk about autism, we only talk about children, don't we? When we talk about adults with autism, பேசுவோமா? இல்லை. ஆட்டிசம்னா குழந்தைங்க பற்றி தான் பேசுகிறோம். ஆனால் ஆட்டிசம் does not get all right when the children grow up. From likelihood, from childhood to adulthood, children with autism will grow as adults with autism. So குழந்தைகள் வளரும் போது அவங்க ஆட்டிசம் வந்து முழுசாக போகிறது இல்லை அவங்க உடம்பை விட்டு. அவங்க ஆட்டிசம் இருக்கிற பெரியவங்களாக தான் வளர போகிறாங்க. ஸோ நம்ம குழந்தைகளை பற்றி மட்டும் பேசுறது இட்ஸ் இன்ஜஸ்டிஸ் டு தேர் க்ரோத். ஸோ நம்ம வி ஷுட் டாக் அபவுட் அடலசன்ஸ். ஏன்னா அடலசன்ஸில் இருக்கிற ஆட்டிசம் ப்ராப்ளம் வந்து குழந்தைங்களுக்கு வரதை விட ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். அது வரைக்கும் நம்ம நிறைய டெக்னிக்ஸ் கற்றுருப்போம், அதெல்லாம் வந்து பிரயோஜனம் இல்லாமல் போயிடும். ஏன்னா அடலசன்ஸில் வந்து தே வில் பி ஹேவிங் செக்ஷுவல் ஹார்மோன்ஸ் ஃப்ளோயிங் இன்டு தி சிஸ்டம். ஸோ அக்ரெஷன் வரும், த்ரோயிங் திங்ஸ் வரும், வயலன்ஸ் வரும், ஆங்கர் இஷ்யூஸ், சீஷர்ஸ். இதெல்லாம் ஆட்டிசமோட கோர் ஃபீச்சர் கிடையாது இல்லை. அதெல்லாம் அப்போ தான் வரும், டீனேஜர் தான் வரும். அப்போ மருந்து நிறைய தேவைப்படும், உள் மருந்துகள் தேவைப்படும். அதெல்லாம் முடிஞ்சு 4 வருஷம் பொறுத்து அடல்ட் இஷ்யூஸ் வரும். இப்போ டிப்ரெஷன் வரும், மற்ற ஹெல்த் ப்ராப்ளம்லாம் நமக்கு வரும் இல்லையா, டயபெட்டிஸ் வரும், ஹைப்பர் டென்ஷன் வரும், அதெல்லாம் அவங்களுக்கும் வரும். ஏன்னா நிறைய மெடிக்கல் டாக்டர்ஸ் வந்து தே ஒன்லி திங்க் லைக் பிளாக் ஆர் ஒயிட். ஆட்டிசம்னா ஆட்டிசம் மட்டும்தான், வேற நோயே வராதுன்னு நினைப்பாங்க. அவங்களுக்கும் கால் பிளாடர் ஸ்டோன் வரும், கிட்னி ஸ்டோன் வரும், வாட்நாட் எல்லாமே நம்ம கூட எல்லாமே அவங்களுக்கும் வரும். ஸோ அதுக்கான சிகிச்சையும் நம்ம வந்து உங்களுக்கு ஃபோக்கஸ் பண்ணணும். ஸோ இப்போ யூஎஸ்ல பார்த்தீங்கன்னா அதான் 2.2%, நமக்கும் அதே தான், ஆல்மோஸ்ட் 2% ஆஃப் அவர் பாப்புலேஷன் இஸ் ஆட்டிஸ்டிக். இப்போ நான் சொன்னேன் இல்லையா, ஆட்டிசம்னா மற்றதும் வரும்னு பாருங்க. வயிறு பிரச்சனை 25% அதிகமாக இருக்கு, ஹைப்பர் டென்ஷன் 42% ஹையர், டயபெட்டிஸ் 50% ஹையர், ஸ்லீப் டிசார்டர்ஸ் ஆல்மோஸ்ட் 100%, ஆங்ஸைட்டி, டிப்ரெஷன், they even attempt suicide. ஏன்னா they are not able to express themselves. அவங்கள புரிய வைக்க முடியாது, நம்மளால நிறைய பேச மாட்டாங்க. ஸோ அந்த ஃப்ரஸ்ட்ரேஷன்லேயே அவங்க சூசைட் அட்டன் பண்ணுவாங்க நிறைய வாட்டி. ஆஸ் டாக்டர்ஸ் this is very important for us. ஏன்னா அடலசன்ஸில் முக்கியமாக நிறைய நான் சொன்ன வயலன்ஸு, அக்ரெஷன், அதுக்கு காரணமே வர சீஷர்ஸ், பிரெயினில் வர சீஷர்ஸ் தான். அது வெளிப்படையாக தெரியாது நிறைய பேருக்கு. கால்ட் சைலண்ட் சீஷர்ஸ் ஆர் சப் கிளினிக்கல் சீஷர்ஸ்னு ரொம்ப மூலக்கூட ரொம்ப மைல்டாக வரும். இந்த டோனிக் க்ளோனிக் ஃபார்ம்ஸ்லாம் இருக்காது அதுக்கு. இஜி நல்லா பண்ணால் மட்டும்தான் தெரியுமே. ஸோ அப்படி இருக்கிறதுனால தான் அந்த வயலன்ஸ், அந்த பெயின், பிகாஸ் இட் கிரியேட்ஸ் லாட் ஆஃப் பெயின் இல்லை. அதை சரி பண்ணாலே பிஹேவியர் நல்லா மாடிஃபை பண்ண முடியும் நம்மளால. ஸோ 13 years 12 years ஆட்டிசம் குழந்தைங்க உங்ககிட்ட வராங்கன்னா ஒரு இஜி முதல்ல கட்டாயம் பண்ணுங்க. அவங்க சீரியஸ் இருக்கான்னு நம்ம பார்க்கணும். இருந்தால் அதை ட்ரீட் பண்ணாலே நிறைய பிரச்சனை சால்வ் ஆகும். நீங்கள் பார்க்கலாங்க, ஆல்மோஸ்ட் 35 to 65% with EEG abnormalities. Almost 2/3 of population is having seizures, autism. Okay, why holistic interventions? Because autism is not a single entity. It is a spectrum disorder. So, ஒரு டாக்டராலேயோ, ஒரு ஸ்பெஷலிஸ்டாலேயோ, ஒரு டீச்சராலேயோ, ஒரு தெரபிஸ்டாலேயோ தனியாக ஹேண்டில் பண்ண முடியாது. அண்ட் மல்டி ஃபேக்டோரியல் நம்ம டிஸ்கஸ் பண்ணல. இப்போ வந்து ஜெனட்டிக்ஸில் வந்து
அம்மாவோட ஹெல்த் கண்டிஷன்ஸ், என்விரான்மெண்டல் கண்டிஷன்ஸ் எல்லாத்தையும் டிஸ்கஸ் பண்ணோம். அண்ட் இட்ஸ் மல்டி சிஸ்டமிக் விச் இன்வால்வ்ஸ் மெனி பார்ட்ஸ் ஆஃப் அவர் பாடி. இப்போ நம்ம பார்த்த வரைக்கும் தான் ஆட்டிசமானா அப்படி கிடையாது. நம்ம பார்க்காத நிறைய விஷயமும் ஆட்டிசம்ல இருக்கு. இப்போ நான் சொன்ன ஒரு குழந்தைக்கு பேச முடியாது, பேச பார்த்தா தெரிஞ்சிடும். நம்ம தனியாக உட்காந்துருந்தா குழந்தைக்கு பழக கஷ்டமா இருக்குன்னு நமக்கு தெரிஞ்சிடும். ஆனால் சில விஷயங்கள் வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்தா தான் நமக்கு வந்து தெரியும். இது மாதிரி நம்ம சொன்னோம் இல்லையா, இப்போ லெட் டாக்ஸிட்டி அதிகமாக இருக்கும், மெர்க்குரி அதிகமாக இருக்கும், அயன் அதிகமாக இருக்கும். அதோட மட்டும் இல்லாமல் எதெல்லாம் அதிகமாக இருக்கணுமோ அதெல்லாம் குறைவாக இருக்கும். கால்சியம் குறைவாக இருக்க வாய்ப்பு இருக்குது, மெக்னீஷியம் குறைவாக இருக்கும், செலீனியம், குரோமியம், பெரிய மனசை சாந்தமாக வச்சுக்கிற விஷயங்கள்லாம் கம்மியாக இருக்கும். ஸோ ஹெவி மெட்டல்ஸ் வில் பி மோர், எசென்ஷியல் மெட்டல்ஸ் வில் பி லெஸ். டயட்ரி அலர்ஜி, இப்போ ஒரு 100 குழந்தைங்கள ஒரு 4 பேருக்கு பால் அலர்ஜி இருந்தால் அதிசயம். ஆனால் ஆட்டிசம்ல 40 பேருக்கு இருக்கும். பால் ஒத்துக்காது, பால் பொருட்கள், கோதுமை பொருட்கள், எனி ஆர்டிஃபிஷியல் கலர்ஸ், ப்ரிசர்வேட்டிவ்ஸ், ஃப்ளேவர்ஸ், ஆடிட்டிவ்ஸ், இது எல்லாமே அவங்களுக்கு பெரிய தொந்தரவாக இருக்கும். ஸோ ஃபுட் அலர்ஜிஸ். அப்போது அது இல்லாமல் அவங்களுக்கு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சென்சரி இன்டெகிரேஷன் இஷ்யூஸ் இருக்கும். சென்சரி இன்டெகிரேஷன் என்ன இருக்கும்? See, a human being is very good according to his sensory integration. இப்போ ஒரு திருக்குறள் இருக்கும், சுவை, ஒளி, ஊறு, ஓசை, இன்பம் என்னும். யாருக்கா தெரியுமா? திருக்குறள் தெரியாது, படிச்சுக்கோங்க, ரொம்ப முக்கியம். சுவை, ஒளி, ஊறு, ஓசை, இன்பம் என்னும் 5 வகை தெரிவான் கட்டே உலகு. என்ன அர்த்தம் அப்படின்னா, நம்ம புலன்களை வந்து நம்ம எந்த அளவுக்கு காக்குறோமோ, கட்டி காக்குறோமோ அது பொறுத்துதான் எல்லாமே இருக்கும் இந்த உலகத்துல. சுவை, ஒளி, ஊறு, ஓசை, இன்பம் என்னும் 5 வகை தெரிவான் கட்டே உலகு. ஆனா இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த 5 புலன்கள் தான் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கும் ஆட்டிசம்ல. இப்போ பாத்தீங்கன்னா, இப்போ நான் இங்க பஸ் ஸ்டாண்ட்ல நிக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், அங்க வந்து ஒரு பஸ் வருது, எனக்கு தெரியும் இன்னும் கொஞ்ச நேரத்தில் நீங்க வரப்போகுது, நான் முன்ன போய் நிற்பேன், நீங்க பின்னாடி நிற்க மாட்டீங்களா? We adjust the distance by our sense of vision, இல்லையா? இப்போ இங்க சைலண்டா இருக்கு, ஓகே, நான் வந்து ஒரு பெரிய கல்யாண மண்டபத்தில் அப்படியே பயங்கர லைட் இருக்கு, கண்ணு கூசுமா கூசுவோம், சத்தம் கேட்டால் நம்ம என்ன பண்ணுவோம், ஹெட்ஃபோன் மாட்டிப்போம், நம்ம ட்ராவல் பண்ணுற ஹெட்ஃபோன் மாட்டிக்கிறோம்ல. ஸோ நம்மளோட சென்சஸை வந்து எப்படி மேனிபுலேட் பண்ணு நமக்கு தெரியும். ஒரு காய்கறி கடைக்குள்ள மார்க்கெட்டுக்குள்ள போகிறோம், அந்த ஸ்மெல் ரொம்ப அதிகமாக இருக்கு, நம்ம ஒரு முகத்தை கட்டி வச்சு மூடிக்கிறோமா? நம்மளோட பொருள்களை வந்து நமக்கு தெரியும் எந்த அளவுக்கு நம்மளால எடுத்துக்க முடியும், எதெல்லாம் எடுத்துக்க முடியாது. இது மட்டும் சென்சஸ் இருக்கிற அதர் 2 சென்சஸ் கால்ட் அஸ் வெஸ்டிபுலர் சென்ஸ். அப்படின்னு என்னது? பேலன்ஸ். இப்போ நான் படிக்கட்டு ஏறி வந்தேன், ஒரு காலை தூக்கும் போது ஒரு கால் தான் நிற்கிறேன், நான் கீழே விழுந்தேனா? I didn't fall, right? Because I have vestibular control in my brain. இந்த காரணங்களால I have vestibular sense. அதை எனக்கு காப்பாற்றுது. அப்புறம் இப்போ எனக்கு ஐயா வந்து இதை கொடுத்தாங்க, இந்த ஸ்டிக், இந்த மந்திரக்கோலை, நான் 2 விரலால் தான் பிடிக்கிறேன் இல்லையா? இப்போ நான் இந்த டேபிளை தூக்கணும், 2 விரலை தூக்க முடியுமா? 2 கை வேணும். 2 விரலா 2 கையான்றதை யார் முடிவு பண்றது? ஜாயிண்ட் சென்ஸ், ப்ரோப்ரியோசெப்டிவ் சென்ஸ், அதான் முடிவு பண்ணும். இப்போ வந்து நீங்க ஒரு பேனா எழுதுறீங்களா, நோட்டை எழுதுறீங்களா, அதுக்கு எவ்வளவு ப்ரெஷர் கொடுக்கணும் அப்படிங்கிறது வந்து உங்க கண்ணு பார்க்கும், உங்க ஜாயிண்ட்டுக்கு சொல்லுவோம் இவ்வளவுதான் ப்ரெஷர் கொடுக்கணும். இதே நான் ஒரு பிளாக் போர்டு எழுதும்போது நான் வெளி சைடுல அழுத்தி எழுதுவேன், ஏன்னா அங்கே அவ்வளோ ப்ரெஷர் தேவைப்படும். இதெல்லாம் ஜாயிண்ட் சென்ஸ், ப்ரோப்ரியோசெப்டிவ் சென்ஸ். இந்த மாதிரி எல்லா சென்ஸுமே ஆட்டிசம்ல ரொம்ப ஸ்கியூட் அப் ஆகும். either will be hypo or hyper. அதுதான் ஒரு முக்கியமான காரணம், உங்களுக்கு வந்து ரொம்ப பதட்டமாகவே இருக்கிறதுக்கு காரணம். நம்ம சொன்ன முன்னாடி நிறைய உணவுகள் வந்து ஒத்துக்காது அந்த பிள்ளைங்களுக்கு அப்படின்னு, அதனால என்ன ஆகும், சத்து குறைபாடு வரும் இல்லையா? பேலன்ஸ் நியூட்ரிஷன் இருக்காது. when for example we say no zinc no think, zinc சாப்பிட்டோம்னா யோசிக்கிறது இல்லை, no magnesium no processing. ஒவ்வொரு நியூட்ரிஷனுக்கும் ஒவ்வொரு பயாலஜிக்கல் இம்பாக்ட் இருக்கு, அது இல்லாம போயிடும் உங்களுக்கு. இப்போ நம்ம ஆட்டிசம் பத்தி யாருக்கெல்லாம் வரும் என்னெல்லாம் பார்க்கணும். சரி, ஆட்டிசம் கூட நம்ம கிட்ட வந்துட்டாங்க, என்ன பண்ணலாம், அதுதான் இப்போ நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்மளோட வேலை அதான் இல்லையா? ஏன்னா ஆட்டிசம் வராமல் இருக்கிறதுக்கு நம்ம கிட்ட
நிறைய விஷயங்கள் இருக்குது, ஆனால் அதை நம்ம மட்டும் பண்ண முடியாது, சமூகமே சேர்ந்து தான் அதை பண்ண முடியும். இப்போது நிறைய என்னோட ஈவன் மை கிளாஸ்மேட்ஸ் கப்பல் ஆஃப் தம் தே டூ லாட் ஆஃப் குட் ஆன்டிநேட்டல் கேர். எவ்வளோ பிரச்சனைனா ஒரு வருஷம் பொறுத்து பார்த்துக்கலாம், இப்போதைக்கு குழந்தைய பாருங்க அப்படின்னு சொல்கிறதுக்கே இப்போ ஆளுங்க இல்லை இல்லையா. மெனி பீப்புள் கோ ஃபார் ஒர்க் ஆல்சோ. அப்புறம் ஒர்க் லைஃப் பேலன்ஸ் இருக்காது மதர்ஸ்க்கு, அது ஒரு முக்கியமான ரீசனாக இருக்குது. அண்ட் தென் இப்போது நம்ம நல்ல விஷயங்கள் தான் கொஞ்சம் விலைக்கு வரும். வீட்டில் சமைச்சு சாப்பிட்றது நிறைய பேர் இப்போ பண்ணுறது இல்லை. அட்லீஸ்ட் பீப்புள் ஹூ லிவ்ஸ் இன் தி சிட்டிஸ் வெளியில் சாப்பிட்றோம், நியூட்ரிஷன் குறையுது, இது எல்லாமே கூட இதுக்கு காரணம். ஸோ when I say holistic intervention, அவங்களுக்கு சிகிச்சை மூலயமா, தெரப்பி மூலயமா, ஊட்டச்சத்து மூலயமா, விளையாட்டு மூலயமா எல்லா வகையிலுமே நம்ம வந்து இன்புட் கொடுக்கணும். ஸோ இது நம்ம வயிறு பற்றி முதல்ல ஆரம்பித்தோம் இல்லையா, அதை பற்றி தான் ஆரம்பித்தோம். ஐம் கமிங் பேக் டு தட். வாட் இஸ் GERD? We all know it. Acid reflux, regurgitation. Okay. இதெல்லாம் எக்ஸ்ட்ரா GERD மேனிஃபெஸ்டேஷன்ஸ். ஒரு 2-2.5 வயசுக்குள்ளார பேபிஸ்க்கு, ஆட்டிசம் இருக்கிற பேபிஸ்க்கு இது எல்லாம் காமனாக இருக்கும். டென்டல் எரோஷன்ஸ் வரும், அடிக்கடி இருமல் சளி வரும், காது பிரச்சனை வரும், ஆட்டிட்டிஸ் மீடியா வரும், குரல் வந்து கொஞ்சம் அரகரன்னு இருக்கும், வாய்ஸு வீசிங், ஹார்ட் பீட் வந்து ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். இதெல்லாம் இருந்ததுன்னா we should call it as extra GERD symptoms. அப்புறம் என்ன இருக்கும், இதெல்லாம் வயிறு பிரச்சனை தான், ஆனால் வயிறில் இல்லாமல் வெளி உறுப்புகள் இருக்குன்னு அர்த்தம். வயிறு பிரச்சனை அதோட ஆசிடிக் நேச்சர்னால மற்ற இடத்துல என்னெல்லாம் வருதுங்கிறது தான் இது. இது இருந்தாலே நம்ம ஆட்டிசம்கான வாய்ப்புகள் 50% அதிகமாக இருக்குன்றது புரிஞ்சுக்கணும். நம்ம இதுதான் இப்போ ஆரம்பித்தோம். இப்போ மூளை வந்து எல்லா பீடியாட்ரிக்ஸ் புக் படிக்கலாம். இந்தியன் பீடியாட்ரிக்ஸ் புக் படிங்க, வெளிநாட்டு பீடியாட்ரிக்ஸ் புக் படிங்க. என்ன ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஆட்டிசம் கூட நம்ம ஜெனட்டிக்ஸ் தான் முதல்ல சொன்னோம் இல்லையா. ஜெனட்டிக்காக ஒரு குழந்தை வந்து இப்போ தமிழில் கூட நம்ம பாடல்கள்லாம் வரும். பேரு, இளமை, இன்பம், பிணி, மூப்பு, சாக்காடு, ஆறும் கருவில் அமைப்பு. அப்படின்னா என்ன அர்த்தம்? பிறக்கும் போதே இவர் பேட்டி தான் நிர்ணயம் பண்ணிட்டாங்க. அப்போ எந்த நோயுமே திருக்கவே வேண்டாமே, எல்லா நோயும் அப்படியே விட்டுடலாமே, எல்லாம் எப்போ டிசைட் பண்ணது தானே. அதுக்காக நம்ம சொல்லியிருக்கோம் இல்லை இல்லையா. ஸோ 50% தான் ஜெனட்டிக்ஸ் வந்து டிசைட் பண்ணுது. 50% எது டிசைட் பண்ணுதுன்னா சூழ்நிலை, சூழல், என்வைரான்மெண்ட். இப்போ நீங்கள் ஒரு அமெரிக்காவில் பிறக்கிற ஒரு நல்ல பணக்கார குழந்தைய போயிட்டு நீங்கள் ரொம்ப வறுமையே இருக்கிற ஒரு ஸ்டேடியில் வளர்த்தீங்கன்னா அந்த குழந்தை அந்த சூழலுக்கு ஏற்ற மாதிரி தான் வளரும். எத்தனையோ பணக்கார அமெரிக்கர்கள் இந்தியாவில் இருந்தோ ஆப்பிரிக்காவில் இருந்தோ ஏழை பிள்ளைகள் கற்றுட்டு வளர்க்குறாங்க. அவங்களும் எப்படி வளர்றாங்க? நல்லா வளர்றாங்களா, நல்லா வளரலையா? நல்லா வளர்றாங்க. ஸோ சூழல் பிளேஸ் அ பிக் ரோல். ஸோ நான் எதுக்கு ஒரு பாயிண்ட் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னதான் ஆட்டிசம் ஜெனட்டிக்காக வந்திருந்தா கூட, முதல் படம் வந்தால் கூட 50% சான்சஸ் நம்ம கையில் இருக்குது. அவங்களோட கல்வி சூழல், அவங்களோட ஆரோக்கிய சூழலை மாற்றுறது மூலயமா, வீட்டு சூழலை மாற்றுறது மூலயமா, சிப்ளிங்ஸ்க்கு கவுன்சிலிங் தரது மூலயமா நல்ல லைஃப்பை நம்ம தர முடியும். அதுதான் நான் சொல்ல வரேன். ஸோ வயிறு பிரச்சனை வந்து ஆட்டிசம்னு ஒரு குறிகுணம்னு சொல்லிட்டு இருந்த காலம் போய் இப்போ நம்ம என்ன சொல்கிறோம், இட் இஸ் அ காசேஷன். வயிறு பிரச்சனை தான் ஆட்டிசம்க்கே காரணம் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு சயின்ஸ் வளர்ந்துருக்கு. எக்ஸாக்ட்லி வாட் சித்தர் said some 2000 years ago. No more, no less. முன்ன வந்து வயிறு என்ன நினைப்போம் பார்த்தீங்கன்னா, வயிறு வந்து ஒரு மாவு மிஷின் மாதிரி. மாவு மிஷினில் போய் நீங்கள் அப்படியே அரிசியை கொட்டினீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதை அப்படியே அரைச்சி மாவாக கொடுத்துரும் நமக்கு. இட்ஸ் கால்ட் அ மிஷின் மாடல் ஆஃப் த கட். ஒரு மிஷின் மாடல் கட். இது கட் அ மிஷின் இல்லை, இட்ஸ் மச் மோர் தேன் தட். நமக்கு வந்து வயிறுல என்ன இருக்கு? என்சைம்ஸ் இருக்கு, ப்ரோபயோட்டிக்ஸ் இருக்கு, வி ஹாவ் என்ட்ரிக் நர்வஸ் சிஸ்டம். அப்படின்னு என்ன அர்த்தம்? வயிற்றுக்குன்னே ஒரு தனி நரம்பு மண்டலம் இருக்கு, இருக்கா இல்லையா? உடம்புல வேற எந்த உறுப்புக்காவது தனி நரம்பு மண்டலம் இருக்கா? வயிறுக்கு மட்டும்தான் இருக்கு. இப்போ என்ட்ரிக் நர்வஸ் சிஸ்டம்னு நம்ம இப்போ போறோம், இந்த ரோட்ல நம்ம பானிபூரி சாப்பிட்றேன், will I die? I won't. Why? It is a crap. அது 1000 தப்பு இருக்கு, 1000 பாக்டீரியா இருக்கு, மோசமான உணவு தான். பட் ஸ்டில் I don't die because வயிறு ஃபுல்லாக இம்யூன் செல்ஸ் லைனிங் இருக்கு. நம்ம போய் ஜங்க் ஃபுட் சாப்பிட்றோம், we don't die immediately, இல்லை, we live. பிகாஸ் அதை நம்ம காப்பாற்றுது. வயிறு நிறைய நல்ல வேலைகளை பண்ணுது.
இது நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம வந்து கட் ஃபீலிங்னு யாராவது சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்களா? கட்டை போய் யாராவது தொடரமா என்ன? How can gut feel then? What do you mean by gut feeling? என் gut feeling சொல்லுச்சு. No. How you get into the intuition? Through vagus nerves. நம்ம பார்க்குறோம், கேட்குறோம், அதெல்லாம் வந்து பிரெயின் 12 nervesல ப்ராசஸ் ஆகுது. வேகஸ் நர்வ் தான் வயிற்று கொண்டு போகுது. That is the only nerve which serves the abdomen இல்லைங்களா? அப்போ வந்து நமக்கு கட் சொல்லிடும், ஓகே இது வேணும் இது வேணாம், இது பதட்டமாக இருக்கு ஓடி போயிடலாம், ஃபைட் ஆர் ஃப்ளைட் நம்ம படிக்கிறோம் இல்லையா, அதெல்லாம். திஸ் இஸ் கால்ட் அஸ் பை டைரக்ஷனல் சிக்னலிங். நம்ம எப்படி இந்த சூழ்நிலையை வந்து பார்த்து மூளை நம்ம வயிற்றுக்கு அனுப்புதோ அது ஒரு டைரக்ஷனல் சிக்னலிங். இன்னொரு சிக்னலிங் என்னன்னா வயிறும் அதுக்கு ஒரு மூளை இருக்கு, என்ட்ரிக் நர்வஸ் சிஸ்டம், அதுவும் அதோட சிக்னலை மூளைக்கு அனுப்புது. இட்ஸ் கால்ட் அஸ் பை டைரக்ஷனல் சிக்னலிங். இதனால நம்ம கட் ஃபீலிங்னு சொல்றோம். லீக்கி கட் சிண்ட்ரோம் யாராவது படிச்சிருக்கீங்களா? வாட் இஸ் லீக்கி கட் சிண்ட்ரோம்? யாராச்சும் லீக்கி கட்? இதெல்லாம் ப்ராக்டிக்கல் பிசியாலஜி which we should read. நம்ம நிறைய பிசியாலஜி படிப்போம், ஆனால் அதுக்கு அப்ளிகேஷன் வேணுமே. லீக்கி கட்னா என்னன்னா, நீங்க ஏதாவது நியூட்ரிஷன் சொல்லுங்க. there are only 6 types of nutrition, right? Carbohydrate, protein, fats. இதெல்லாம் மேக்ரோ நியூட்ரிஷன். மைக்ரோ நியூட்ரிஷன் என்ன? வாட்டர், மினரல்ஸ், விட்டமின்ஸ். இப்போ ஏதாவது ஒரு மேக்ரோ நியூட்ரியன் எடுத்துக்கோங்க, ப்ரோட்டீன் எடுத்துக்கோங்க. ப்ரோட்டீன் நம்ம சாப்பிட்றோம்னு வச்சுக்கோங்களேன், ப்ரோட்டீன் அப்படியே உடம்புல போய் அப்சர்வ் ஆகுமா? டேரக்டாக அமினோ ஆசிட் ஆகிடும். ப்ரோட்டீன் பெப்டைட் ஆகும்ல. ப்ரோட்டீன் பிரேக் டவுன் இன்டு பெப்டைட் அண்ட் தென் இன்டு அமினோ ஆசிட். இந்த லீக்கி கட்ல என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரோட்டீன் பெப்டைடாக பிரேக் அவுட் ஆகுதுல்ல, அந்த பெப்டைடே அப்சர்வ் ஆகிடும் அமினோ ஆசிடா மாறத்துக்கு முன்னாடியே. ஏன்னா அதான் லீக்கி கட். அந்த லீக்கி கட்னா என்ட்ரோகோலைட்டிஸ்னு இருக்கும். அல்சரேட்டிவ் கோலைட்டிஸ்னு படிக்கிறோம் இல்லைங்களா? IBS, IBD, அந்த அழற்சி இன்ஃப்ளமேஷன் ஆஃப் த கட் தான் காரணம். அதோட கிரேடை பற்றி அதோட பேர் மாறுது, அவ்வளோதான். இது பேர் ஆர்டிஸ்டிக் என்ட்ரோகோலைட்டிஸ். என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வயிறில் வந்து கொஞ்சம் இன்ஃப்ளமேட்டரி மார்க்கர்ஸ் தான் நம்ம ஸ்டூல் டெஸ்ட் பண்ணால் கண்டுபிடிக்கலாம். உங்களுக்கு வந்து ஃபீக்கல் கேரக்டர் ரொம்ப அதிகமாக இருக்கும், ரெடியூசிங் சப்ஸ்டன்சஸ் அதிகமாக இருக்கும் ஸ்டூல் சாம்பிளில். ஆனால் வயிறு சரியில்லை. அப்புறம் நம்ம என்ன மூளை யோசிக்கணும்? பந்தம், மாந்தம், கோயிங் பேக் டு மாந்தம். தான் நம்மளோட கல்ச்சர். மருந்து சாய்ஸ் நம்ம எடுக்க முடியும். மாந்தத்தினால என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, லீக்கி கட் வருது. லீக்கி கட்னால பெப்டைடு ஃபார்ம்லேயே நியூட்ரிஷன் பிளட் ஸ்ட்ரீம்ல போய் கலந்துடுது. அமினோ ஆசிடா மாறினாதான் இட் இஸ் ஹெல்த்தி நியூட்ரிஷன். ஐ டெல் யூ an எக்ஸாம்பிள். இப்போ ஒரு நல்ல ப்ரோட்டீன் சொல்லுங்களேன். பால், மில்க் இஸ் அ ப்ரோட்டீன், ரைட்? மில்கோட ப்ரோட்டீன் பேர் என்ன? ஓகே, கேசின் இஸ் அமினோ ஆசிட் ஃபார்ம். ஸோ கேசின் வந்து அதோட மார்பின் ஃபார்ம், அதோட பெப்டைட் ஃபார்ம் என்ன தெரியுமா? அது பேரே கேசினோ மார்பின். மார்பின் என்ன இருக்கும்? போதே வச்சிருக்குமா? படிச்சிருப்போம். என்டார்பின்ஸ், எக்டார்பின்ஸ் படிச்சிருக்கீங்களா? வாட் இஸ் என்டார்பின்? If we undergo some sexual activities or good physical activities, good sports activities, our body secretes some natural morphines called as endorphins. அப்போ என்டார்பின்ஸ் பாடியில் வந்து உடம்பு காமாக இருக்குமா இல்லைன்னா துருத்துருன்னு இருக்குமா? காமாக இருக்கும். ஆஃப்டர் எக்ஸசைஸில், ஆஃப்டர் ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டிஸ், அதெல்லாம் ஹெல்த்தி என்டார்பின்ஸ். ஆனால் இப்போது இந்த மாதிரி லீக்கி கட்னால வயிற்றில் வர வெரி பார்ஷியல் நியூட்ரிஷன் பேர் தான் இந்த கேல்சியம் மார்பின். என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் மேக்ஸ் ஒன் பர்சன் மோர் ஆர்டிஸ்டிக். ஆர்டிஸ்டிக்னா என்ன இருக்கும்? ஆர்டிசம்னா ஆட்டோயிசம்னு அர்த்தம். இப்போ என் கதையை நீங்க எழுதுனா அது பேர் பயோகிராஃபி, என் கதையை நானே எழுதுனா அது பேர் என்ன? ஆட்டோபயோகிராஃபி. இப்போ ஆர்டிசம் என்ன அர்த்தம்? நானே, எனக்குள்ளே அர்த்தம். ஸோ இந்த லீக்கி கட் சிண்ட்ரோம் என்ன பண்ணோம்? நானே, எனக்குள்ள அப்படின்னு என்ன அர்த்தம்னா, ஹியூமன் பீயிங் இஸ் அ சோஷியல் அனிமல். சோஷியல் அனிமலாக இருக்க விடாம இது என்ன சுயநலமாக யோசிக்க வைக்கும், எனக்கு தனித்து இருக்க வைக்கும் இந்த மாதிரி உணவுகள்லாம். புரியுதா? ஹவ் ஆட்டிசம் இஸ் ஃபார்ம்ட். If could intestinal permeability, opioid peptides or other intestinal bacterial byproducts be getting into the brain and causing autism? நம்ம ஏன் இந்த சயின்ஸ் சொல்றேன்னா, அப்பதான் நம்மளோட உணவு பழக்கம் உங்களுக்கு புரிய வரும். இப்போ ஓபியாய்ட்ஸ் நான் சொன்னேன், ஓபியாய்ட்ஸ் தான் ஓபியம் காம்பனன்ட்ஸ். இப்போ நம்ம சொன்ன மில்கோ, வீட்டோ, லீக்கி கட் இருந்தால் ஓபியமாக தான் மாறும்.
அப்புறம் அதிகமாக சாப்பிட்ற பேக்கிங் ஐட்டம்ஸ், ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் இஸ் வெரி காமன். இட்ஸ் கால்ட் இன்டெஸ்டினல் கேண்டிடியாசிஸ். கேண்டிடானா ஃபங்கல் இல்லை, இன்டெஸ்டினல் கேண்டிடியாசிஸ். ஏன்னா நிறைய ஸ்வீட் சாப்பிடுவாங்க பசங்க, உள்ள நிறைய ஃபங்கஸ் தழைத்து ஓங்கி வளரும். இது எல்லாம் வந்து ஆட்டிசம்ல இருக்கக்கூடிய வயிறு பிரச்சனைகள். இதுக்கு ட்ரீட்மெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அறுசுவை உணவு. அறுசுவை உணவு யாரோட கான்செப்ட்? இட்ஸ் நாட் அவர்ஸ், நம்மளுக்கு தானே. ஸோ நம்ம இன்னைக்கு கைப்பு சுவை சாப்பிட்றோமா? ஆல்மோஸ்ட் நாட் எக்ஸிஸ்டன்ட். துவர்ப்பு ரொம்ப ரேர். இப்போ நான் நிறைய பேர் சாம்பார் குழம்பு சாப்பிட்றவங்க இன்னைக்கே கம்மி ஆயிடுச்சு இல்லை? people go for some other food items, simple food items, burger அது மாதிரிலாம். ஸோ அந்த சுவைகள் வந்து எல்லா சுவையும் சாப்பிடணும். ஒன்று மிஸ் பண்ணாலும் பிரச்சனை, ஒரு சுவையை அதிகமாக சாப்பிட்டாலும் பிரச்சனை. ஸோ நம்ம வந்து அறுசுவை உணவு நான் சொல்கிறேன் அப்புறமா டிஸ்கஸ் அறுசுவை உணவு எப்படி இந்த இன்டெஸ்டினல் கேண்டிடேட்ஸை ப்ரிவென்ட் பண்ணுங்கிறத நம்ம பார்க்கலாம். So these abnormal behaviors may result from pain caused by underlying gastrointestinal disorders. So அவங்க பிஹேவியர் வந்து ஏன் அவங்க வந்து கோவமா இருக்காங்க, ஏன் படபடப்பா இருக்காங்க அப்படின்னா அவங்க வேணும்ட்டே பண்றாங்க அப்படி சொல்லக்கூடாது. என்ன சொல்லணும்? வயிற்றுல அவங்க வலி இருக்கும், நெஞ்செரிச்சல் இருக்கும், வயிறுல ஃபங்கஸ் இருக்கும், அதனால பெயின் இருக்கும், பூச்சி அதிகமா இருக்கும் வயிற்றுல, அதனால தான் அவங்க இப்படி பண்றாங்க. தலை அடிச்சுப்பாங்க, கையை கடிச்சுப்பாங்க சம்டைம்ஸ். இதெல்லாம் அவங்க வேணும்ட்டே பண்றது இல்லை, பிகாஸ் ஆஃப் அண்டர்லைங் பிசிக்கல் பெயின். அப்போ ட்ரீட்மெண்ட் என்ன பண்ணணும்? அதை சரி பண்ணணும், இது சரியாயிடும், அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. ஸோ இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா, இப்போ இதுதான் என்ட்ரிக் நர்வஸ் சிஸ்டம். வை கட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இட் ஹாஸ் என்ட்ரிக் நர்வஸ் சிஸ்டம். மோர் இம்யூன் செல்ஸ் இன் த வால்ஸ் ஆஃப் த கட். லாஸ்ட் பாயிண்ட் பாருங்க, செரோட்டோனின் என்ன? 5-HT படிச்சிருக்கீங்க, 5-HT, 5-hydroxy. இதெல்லாம் எங்க செக்ரேட் ஆகும்? வாட் இஸ் செரோட்டோனின்? நியூரோட்ரான்ஸ்மிட்டர். Fine, that is also a very good function of it. Basically it's a neurotransmitter. ஒரு நர்வ்ல இருந்து ஒரு நியூரான்ல இருந்து இன்னொரு நியூரானுக்கு தகவல்களை கடத்துறது தான் நியூரோட்ரான்ஸ்மிட்டர். The site of action எது? brain. But site of secretion எது இருக்கு? gut. Almost 95% of serotonin is in the gut. இந்த உற்பத்தி ஆகி தான் இங்க வேலை பார்க்குது. ஸோ இங்க உற்பத்தி ஆகிற இடத்துல பிரச்சனை இருந்தா தலைந்து பாடுறேன் உங்களுக்கு. உற்பத்தி ஆகிற இடத்துல பிரச்சனை இருந்ததுன்னா கட்டாயம் பிரெயின்ல ப்ராப்ளம் வரும். கட் மைக்ரோபயோட்டால நம்ம படிச்சிருப்போமா இல்லையா? What is gut microbiota? Bacteria, positive bacteria. So we should have different types of bacteria, fungi, virus in our tummy. அது வந்து எப்படி இருக்கணும்? ரொம்ப enriched varieties இருக்கணும், நிறைய எக்கச்சக்க varieties இருக்கணும், நிறைய எண்ணிக்கையில் இருக்கணும். அப்போனா அது நல்ல கட். ஒரே மாதிரி பாக்டீரியா இருந்ததுன்னா இட்ஸ் நாட் அ வெரி குட் கட். அந்த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பாக்டீரியா நமக்கு வேணும், நல்ல எண்ணிக்கையில் வேணும்னா என்ன சாப்பிடணும்? அறுசுவை உணவு சாப்பிடணும், நிறைய ப்ரோபயோட்டிக்ஸ், ப்ரீபயோட்டிக்ஸ், நிறைய காய்கறி பழங்கள் சாப்பிடணும், மசாலாவை குறைக்கணும், நான்வெஜ்ஜை குறைக்கணும். இதுதான் ரைட் டர்ன் ஆஃப். நான்வெஜ் நல்லது, ஆனால் அளவோடு பண்ணணும். மசாலா வந்து என்ன பண்ணணும்னா இந்த கட் ஃப்ளோராவை கெடுத்துரும். இந்த சொன்ன அந்த கட் மைக்ரோபயோம் இருக்குல்ல, குட்டி குட்டி பாக்டீரியாஸ், வெரைட்டிஸ் ஆஃப் பாக்டீரியாஸ், அதுதான் நம்மளோட பர்சனாலிட்டிக்கே காரணம். எனக்கு ஏன் கோபம் வருதுன்னா அதெல்லாம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும், நான் சாந்தமாக இருக்கேன்னா நல்லா இருக்கும், கட் மைக்ரோபயோம். ஸோ ஹியூமன் விர்ச்சுவஸ்க்கே காரணம் வந்து வயிறு தான். வயிறுல தான் எல்லாமே, நம்மளோட குணநலன்களே வயிறு சம்மந்தப்பட்ட மாதிரி தான் இருக்கும். நீங்க பார்க்கலாம், இந்த குழந்தைக்கு கேண்டிடா ரொம்ப அதிகமா இருக்கு. லாக்டோபாசிலஸ் நல்ல பாக்டீரியா, அது ரொம்ப குறைச்சலா இருக்கு. அது என்ன பண்ணுது? டாக்ஸிக் மெட்டபாலைட்ஸை கிரியேட் பண்ணுது, நியூ இன்ஃப்ளமேஷனை காஸ் பண்ணுதுங்களா, அப்புறம் அது ஆட்டிசமா மாறுது. இதுதான் டிசீஸோட இப்படி இல்லைன்னா என்ன ஆகணும்? டிஸ்டர்பன்ஸ் லீட் டு இரிட்டபிள் பவுல் சிண்ட்ரோம் ஆகட்டும், அலர்ஜி ஆகட்டும், ஆஸ்மா ஆகட்டும், சின்ன வயசுல ஆட்டிசம், ஏடிஹெச்டி,
பெரிய வயசில் ஆஸ்பர்ஜர்ஸ், பார்க்கின்சன்ஸ், இது எல்லாத்துக்கும் வயிறு சரியில்லாதது தான் காரணம். ரொம்ப நல்ல படம். நான் ஒரு புக் வச்சிருக்கேன், புக்கில் படித்த புக் இது. பார்த்தீங்கன்னா இந்த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பாக்டீரியா இருக்கும், ஒவ்வொரு ஷேப்பாக இருக்குல்ல, நடுவில் பாருங்க, யூ கேன் see the ஹை வேரிட் டைவர்சிஃபைடு பாக்டீரியா, ஹை டைவர்சிட்டி இருந்ததுன்னா ஹெல்த்தி அடல்ட் இருக்கலாம், ஹெல்த்தி பர்சன். லோ டைவர்சிட்டி ரொம்ப கம்மியாக இருந்துக்கிறது சின்ன வயசுல இருந்ததுன்னா அது ஆங்ஸைட்டி, ஆட்டிசம் காஸ் பண்ணும். லோ டைவர்சிட்டி முதிர்ந்த பருவத்தில் வந்ததுன்னா அல்சைமர்ஸ்க்கும் பார்க்கின்சன்ஸ்க்கும் காரணமாக அமையுது. இப்போ வயோட முக்கியத்துவம் நமக்கு புரியுதுங்களா? ஓகே. ஆட்டிசம்ல நிறைய பேருக்கு அலர்ஜிஸ் இருக்கும், நாட் ஜஸ்ட் ஃபுட் அலர்ஜிஸ். அவங்களோட அலர்ஜிக் ரெஸ்பான்ஸ் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும். இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் பண்ணி நீங்கள் பார்க்கலாம். இது ஒரு ஹெல்த்தி காலம். ஓகே, இப்போ இந்த அசெண்டிங் காலம் இருக்கு, டிராவர்ஸ் காலம், சிக்மாய்டு, ரெக்டம் வரைக்கும் இருக்குங்களா. இந்த அசெண்டிங் காலம்ல தான் நமக்கு நல்ல பாக்டீரியா அதிகமாக இருக்கணும். கால்ட் அஸ் காமன் சால் பாக்டீரியா அதிகமாக இருக்கணும். ஆட்டிசம் காலம்ல பாருங்க, பேட் பாக்டீரியாஸ், டிஸ்பயோட்டிக் பாக்டீரியாஸ் அதிகமாக இருக்கு. அதுதான் மெயின் ரீசன் ஃபார் ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ், நியூரோ இன்ஃப்ளமேஷன் எல்லாம். நியூரோ மஸ்குலர் இரிட்டேஷன் ஒரு கண்டிஷன் இருக்கு ஆட்டிசம்ல. அவங்க தொட்டாலே கோபம் வரும், ஜீரோன்னு சொன்னா ஆயிரம் சவுண்ட் போடுவாங்க. அவங்க கேட்ட நம்ம பேசவே பிடிக்காது நிறைய பேருக்கு. இதுக்கெல்லாம் காரணம் இதுதான், அந்த நியூரோ இன்ஃப்ளமேஷன் பிகாஸ் ஆஃப் பேட் கட். வில் கம் டு அவர் ட்ரீட்மெண்ட்ஸ். நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யோகம் ரொம்ப அதிகமாக பயன்படுத்துவோம். ஏன்னா ஸ்ட்ரக்சர்டு எக்ஸசைஸ் பேட்டர்ன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுவும் வயசுக்கு பண்ணுற ஆசனாஸ்லாம் பார்த்தீங்கன்னா வயிறோட டெம்பரேச்சரை 1 டிகிரி கூட்டும்போது நிறைய பேட் பாக்டீரியாஸ்லாம் காணாமல் போயிடும். ஃபங்கஸ்க்கே அது ரொம்ப நல்ல ஆன்டி ஃபங்கல் ஆக்டிவிட்டியாக கூட இருக்கும். எக்கச்சக்க. அப்புறம் சித்தா மெடிசன்ஸ், என்ன சித்தா மெடிசன்ஸ் தரலாம் ஆட்டிசம்க்கு? வயிறு நீங்கள் கேளுங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அப்புறம் எக்ஸ்டர்னல் தெரப்பிஸ் நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுறோம். இது மாதிரி எல்லா தெரப்பிஸும். டயட் ரொம்ப முக்கியம். வில் டூ சம் பிளட் டெஸ்ட், ஸ்டூல் டெஸ்ட், அதெல்லாம் பண்ணி கரெக்டாக பண்ணுவோம். வர்மம், நிறைய கலை விளையாட்டு ஆக்டிவிட்டீஸ். Why diet is very important for them na? Most of them have low HCl, low or lack of essential digestive enzymes. வயிறு ரொம்ப பிரச்சனையாக இருக்கும். pancreatic lipase, amylase மாதிரி எசென்ஷியல் என்சைம்ஸே வந்து ரொம்ப மேகராக இருக்கும், ரொம்ப இன்அடிக்குவேட்டாக இருக்கும். கேண்டியல்ஸ்னு சொன்னேன். அப்புறம் மலச்சிக்கல் ரொம்ப காமன். எசென்ஷியல் ஃபேட்டி ஆசிட்ஸ் ஒமேகா 3, ஒமேகா 6, 9 வந்து ரொம்பவே கம்மியாக இருக்கும் அவங்களுக்கு. அதில் என்ன பெரிய கொடுமை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, most of them they don't speak very well, right? People who don't speak, they get into overthinking mode. புரியுது இல்லையா நான் சொல்றது உங்களுக்கு? ரொம்ப பேசாதவங்க ரொம்ப யோசிப்பாங்க. ரொம்ப யோசிச்சா நம்ம என்ன பண்ணுவோம், நிறைய ஒமேகாவை கன்சியூம் பண்ணிடுவோம். அப்போ இருக்கிறதே கம்மி, இன்னும் அதிகமாக கன்சியூம் பண்ணி சீக்கிரமாக வயசாகிடும். That's what happens. So thank you very much. நான் என்ன கேட்குறேன்னா, இப்போ உங்களுக்கு எந்த கமெண்ட்ஸ், டவுட்ஸ்லாம் கேளுங்க. மெடிசன்ஸ் பற்றி, தெரப்பி, ட்ரீட்மெண்ட் பற்றி I'll try to explain. என்ன மாதிரி மெடிசன்ஸ் எல்லாம் கேட்குறீங்களா? ஓகே. இப்போ ஆக்குபேஷன் தெரப்பி வந்து இட்ஸ் அ வெரி பேஸ் லைன் ஆஃப் ட்ரீட்மெண்ட்னு வச்சுக்கோங்களேன். நம்ம பண்ண வேண்டியது என்னன்னா, இப்போ நம்ம நிறைய மெடிக்கல் ப்ராப்ளம் பார்த்தோம்ல, எந்த மெடிக்கல் ப்ராப்ளமே ஆக்குபேஷன் தெரப்பிஸ்டாக ட்ரீட் பண்ண முடியாது இல்லைங்களா? யூ அக்ரி, ரைட்? ஸோ ஒன்லி வீ கேன் ட்ரீட். ஸோ முதல்ல வயிறு சரி பண்ணணும், கான்ஸ்டிபேஷன் இருக்கான்னு பாருங்கள், அப்போ அதை சரி பண்ணுங்கள். அதை பண்ணாலே நல்ல மூடு மாறிடும். ஸோ அவங்களே சொல்லுவாங்க, நீங்கள் தெரப்பியை நல்லா கோஆப்ரேட் பண்ணாருன்னு சொல்லுவாங்க. ஸ்கூலில் ஒரே இடத்துல உட்காந்துருந்தாங்க டீச்சர் சொல்லுவாங்க, வயிறு சரியாயிடுச்சு அப்படின்னாலே. அடுத்த ஸ்லீப். கொஞ்சம் ஃபுட் பாத், ஃபுட் மசாஜ் ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அப்புறம் இந்த கசகசா சேர்ந்து தர பால் ஹெல்ப் பண்ணும். அப்புறம் நான் சில இது ஜடாமாஞ்சி சேர்ந்த மருந்து கொடுக்குறேன். அப்புறம் வாலுழுவை தான் நான் அதிகமாக யூஸ் பண்ணுற மூலிகை. வாலுழுவை வந்து பதட்டத்தை, ஆங்ஸைட்டி நல்லாவே குறைக்கும். இந்த மாதிரி மருந்துகள் ஹெல்ப் பண்ணும். கொஞ்சம் 8 வயசுக்கு மேலான அஸ்வகந்தாவே கொடுக்கலாம். அதுவே ரொம்ப பிளைன் அஸ்வகந்தாவே ரொம்ப நல்லா கேட்கும்.
மசாஜஸ் ஹெல்ப் பண்ணும், தொக்கணம் அபியங்கம்லாம் ஹெல்ப் பண்ணும். வேற ஏதாவது கேள்விகள் இருக்கா? ரொம்ப நல்ல கொஸ்டின். நம்ம தான் இப்போ யோகானா அவங்க எப்படி பண்ணுவாங்க, அவங்க தான் ரொம்ப கோஆர்டினேஷன் இல்லாமல் இருக்காங்களே அப்படின்னு. ஸோ வி ஃபாலோ த காப்பி கேட் மெத்தட்னு. காப்பி கேட் மெத்தட்னா, இப்போ நான் வந்து ஒரு குழந்தைக்கு யோகா சொல்லித்தரேன் அப்படின்னா அந்த குழந்தைங்க எதிர்க்க இருக்கும், நான் அந்த குழந்தை எதுன்னு என்னவோ செஞ்சு காமிப்பேன். இப்போ கையை மேலே தூக்குங்க, முன்னாடி குடிங்க, அதை ஹெல்ப் பண்ணுறதுக்கு அந்த குழந்தைக்கு பின்னாடி ஒருத்தர் இருப்பார். அப்போ அந்த குழந்தைங்க நான் நல்லா புரிஞ்சவங்க இதுதான் இவங்க எங்களை எதிர்பார்க்குறாங்க, திஸ் இஸ் வாட் எக்ஸ்பெக்டட் ஃப்ரம் மீ அப்படின்னு புரிய ஆரம்பிச்சு பண்ணலாம். ஸோ குரூப்பில் யோகா டீச் பண்ண முடியாது, ஒன் ஆன் ஒன் தான் டீச் பண்ண முடியும் டு பிகின் வித். வேற அப்படி என்ன? ஓகே, ஆட்டிசம்ல வந்து முதல்ல கொஞ்சம் கஷ்டம் இருக்கும்மா. அது பேர் டிரான்சிஷன் டிஃபிகல்ட்டின்னு சொல்லுவோம். ஒன்றுலேருந்து ஒன்று மாறும்போது கொஞ்சம் சிரமம் இருக்கும். ஏன்னா அவங்க நிறைய பதட்டம் படித்தவங்க ஆன்சைட்டி இருக்கும், அதனால பதட்டம், நமக்கு ஏதாவது கொடுத்துருவானோ, இது நமக்கு ஏதாவது ஆகிடுமோ, ஓவர் திங்கிங் நிறைய யோசிப்பாங்க. அப்படி இருக்கும். நம்ம வந்து கொடுக்கும்போதே ப்ரிப்பரேஷன்ன்ற ஒரு ஸ்ட்ராட்டஜி, ப்ரிப்பரேஷன் தயார்படுத்துதல். நான் ஒரு அம்மா ஒரு மருந்து தர போகிறேன், அது ரொம்ப நல்லது, நீங்கள் சீக்கிரமாக பேசிடுவீங்க, இல்லை உங்கள் வயிறு வலியை குறைஞ்சிரும், இல்லை நல்லா தூக்கம், எதுக்காக மருந்து கொடுக்குறீங்களோ அதை அந்த குழந்தைக்கு சொல்லி புரிய வைக்கணும். நம்ம நினச்சிப்போம் நம்ம சொன்னால் அவங்களுக்கு புரியுமோ புரியாதோ நம்ம நினைப்போம் இல்லையா? ஆனால் கட்டாயம் புரியும். ஏன்னா ஆட்டிசமில் ரிசப்டிவ் லாங்குவேஜ் உள்வாங்கும் திறன் பாதிக்கவே படலை, இட்ஸ் இன்டாக்ட், பொருத்தமாக இருக்குது. எக்ஸ்பிரசிவ் லாங்குவேஜ் வெளிப்படுத்தும் திறன் தான் பாதிக்கப்பட்டிருக்கு. ஸோ உங்களுக்கு பேசுறது, முகபாவனை, உடல் பாவனை, கண் அசைவுகள், எழுதுறது, இதெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கு. ஆனால் உள்வாங்கிக்கும் திறன் பாதிக்கவே படலை. அதனால நீங்கள் சொன்னால் கட்டாயம் புரியும். இன்னைக்கு சொன்னீங்க நாளைக்கு சாப்பிட்ருவாங்க. நிறைய மெத்தட்ஸ் இருக்கு. நானே சாப்பிட்டு கூட காமிப்பேன், இப்படி சாப்பிட்டா ஒன்றுமே ஆகலை. பிளட் டெஸ்ட் பண்ணும்போது கூட நாங்கள் எங்கள் டீம் எல்லாருமே நாங்கள் பிளட் டெஸ்ட் பண்ணி எடுத்து உங்களுக்கு இருக்கேன். ஸோ தில் ஹாவ் அ ஃபியர் ரெடியூஸ்ட். ஓகே, இவனுக்கு ஒன்றும் ஆகலை, எனக்கு ஒன்றும் ஆகாதுன்னு கை காட்டுவாங்க. ஸோ த கீ திங் இஸ் பேஷன்ஸ். அந்த பொறுமை ரொம்ப அவசியம். முகம் வந்து ரொம்ப இனிமையாக ஸ்மைலோட ஒரு we should be in charge of the situation. அந்த தருணத்தை நம்ம கையில் வச்சிருக்கோம். நம்மளே பயந்துட்டு படம்னு வச்சுக்கோங்களேன், அவங்களும் பயந்துருவாங்க. ஸோ நம்ம தைரியமாக நிதானமாக ஃபுல் கண்ட்ரோல் இருக்கிற சுச்சுவேஷன். அது பண்ணால் மருந்து சாப்பிட்ருவாங்க, மருந்து சாப்பிடாம இருக்கிறது இல்லை மோஸ்ட்லி. நிச்சயமாக ஹெல்ப் பண்ணுவோம். ஏன்னா இப்போ ஆட்டிசம் வந்து நான் அதை சொல்ல மறந்துட்டேன். நான் எப்படி இப்போ மாந்தம், கணம், வலிப்பு, சனின்னு சொன்னோமோ அதுமாதிரி நம்மளோட கிரிகைகள்லையும் பார்த்தீங்கன்னா நிறைய ஆட்டிசமோட சிம்டம்ஸ் தான் இருக்கும். இப்போ நீர்க்குடி கிரிகைன்னு நம்ம பார்த்துட்டு போனீங்கன்னா தண்ணி ஃபுல்லாக குடிச்சிருவாங்க. இப்போ இங்கே ஒரு பாட்டில் இருக்கு, இப்போ இந்த பாட்டில் ஓப்பன் பண்ணேன்னா எனக்கு எவ்வளோ தண்ணியோ அவ்வளோ மட்டும் தான் நான் குடிப்பேன். ஆனால் ஒரு ஆட்டிசம் சைல்டு பார்த்தீங்கன்னா அது ஃபுல்லாக குடிச்சிட்டு தான் வைப்பாங்க கீழே. ஏன்னா ஓசிடி, நீர்க்குடி கிரிகை, நம்ம த்ரோயிங் திங்ஸ், அந்த கல்லெறி கிரிகைலாம் நிறைய பார்க்கலாம் நீங்கள் ஆட்டிசமில். ஸோ அந்த ஏஜ் தான், அந்த டீனேஜில் தான் அவங்க நிறைய பார்க்க முடியும். அவங்களுக்கு தப்பணம்லாம் நல்லா ஹெல்ப் பண்ணுது. சிரோ அப்படிங்கும் தலைக்கு பண்ணுற மசாஜஸ் நல்லா ஹெல்ப் பண்ணுது. வாழ்வே தப்பணம்லாம் பண்ணுறோம், நல்லா ஹெல்ப் பண்ணும். வேற எந்த கேள்விகள்? உங்களோட நெட்ஒர்க்ல உங்க ஃபேமிலியில் ஏதாவது ஆட்டிசம் குழந்தைங்களை பார்த்துருக்கீங்களா? நீங்க பார்த்துருக்கீங்க, ஓகே. ஓகே ஓகே. ஒன் ஆஃப் த பெஸ்ட் கொஸ்டின்ஸ் நீங்கள் கேட்டது. ஆக்சுவலாக இதில் ஆட்டிசம் என்னென்னு பார்த்தீங்கன்னா
இங்கே ரொம்பவே அந்த பிரச்சனை அதிகமாக இருக்குது. இப்போது நான் ஒரு ஹியூமன் பீயிங் இல்லைங்களா, நான் வந்து எப்படி ரியாக்ட் பண்ணுறது அந்த குழந்தைக்கு தெரியாது. ஒரு நாளைக்கு சிரிப்பு, ஒரு நாளைக்கு சிரித்து நின்றுடுவேன். அதை கேட்டதை தரமாட்டேன்னு கூட நான் சொல்லுவேன் இல்லையா. ஸோ ஐ எம் அன்பிரிடிக்டபிள். நான் வந்து எனக்கு கணிக்க முடியாது. ஆனால் ஒரு மொபைல் வந்து கணிக்க முடியும். இதை நான் தொட்டால் யூடியூபுக்கு போகும், இதை தொட்டால் ஏதாவது சாங்குக்கு போகும், இதை தொட்டால் இது வரும் கணிக்க முடியும். அந்த மொபைல் அவங்களை அடிக்காது, திட்டாது, சத்தம் போடாது, அவங்கள வேலை வாங்காது, ஒன்றுமே பண்ணாது. ஸோ நம்மளை விட அவங்களுக்கு இது பிடிக்கும். மொபைல் தான் ரொம்ப அட்ராக்டிவ், நம்ம அட்ராக்டிவே கிடையாது. அதனால என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப சீக்கிரமாக ஆடிக்ட் ஆகிடுவாங்க மொபைலுக்கு. ஸோ இந்த ஸ்க்ரீன் டைம் அடிக்ட் ஆகிற குழந்தைங்க வந்து ஆல்மோஸ்ட் 80% 90% சொல்லலாம் ஆட்டிசம் கம்யூனிட்டியில். அதனால மற்ற குழந்தைங்களுமே அப்படி தான் இருக்காங்க. இப்போ இவங்க இன்னுமே ரொம்ப அதிகம். அதை பிடிங்கன்னா வரக்கூடிய கோபம் ரொம்ப அதிகமாக இருக்கும். நம்ம இந்த ஸ்லீப்லாம் படிக்கணும்னா தூக்கம் இல்லை, அதுவும் நான் நிறைய காரணம் ஸ்க்ரீன் டைம் தான். ஸோ ஆனால் ஸ்க்ரீனே கொடுக்காம சில பேர் வச்சுருக்காங்க. என்ன சொன்னால் பி இன் மாடரேஷன். இல்லாமல் இருக்க முடியாதுல்ல. இப்போ நம்ம ஃபோன் இல்லாமல் நம்மளால் வாழ முடியுமா இன்னைக்கு? ஆல்மோஸ்ட் இம்பாசிபிள். அன்லஸ் நான் ஒரு விவசாயியாக இருந்து எனக்கான உணவை நானே தயார் பண்ணிக்கிட்டு என் பணத்துக்கு நான் யாரையுமே சாராமல் இருந்தால் நான் வேணா ஃபோன் இல்லாமல் இருக்க முடியும். இல்லைன்னா எனக்கு ரொம்ப கஷ்டம் இல்லை. அதனால என்ன சொல்றது, டெய்லி ஒரு 1/2 hour 1 hour கிவ் தம் ஸ்ட்ரக்சர்டு ஸ்க்ரீன் டைம். இதுதான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிடலாம். அப்போது அவங்களுக்கும் கேட்காம கொடுத்துருவாங்கன்ற ஒரு நம்பிக்கை வரும். பட் எல்லாத்துக்குமே சாப்பிடும் போதெல்லாம் ஃபோனு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சொல்கிறத அவங்க அட்ராக்டிவாக இருக்காது. ஃபோன் சொல்கிறது தான் அவங்க விரும்புவாங்க. ஏன்னா அது ரொம்ப அழகாக சொல்லும், லைட்டோட சவுண்டோட சொல்லணும், நம்மளால சொல்ல தெரியாது. ஸோ ஃபோனை வந்து கட்டுக்குள்ளே இருக்கணும். அதுவும் அந்த ஃபோனில் என்ன பார்க்கணுங்கிறது நம்ம தான் முடிவு பண்ணணும். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட், அட்லீஸ்ட் கொஞ்சம் வளர்ற வரைக்கும். எந்த நேரம் பார்த்தாலும் ஸ்கூல் போயிட்டு வந்து மொபைல் பார்க்குறாங்க. அதை பற்றி அவங்களுடைய மனநிலைமை அவங்க வந்துட்டாங்கன்னா எப்படி இருக்கும்? இப்போ கிளாஸ் ரூமில் கூட உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட அவங்க பேச மாட்டாங்க, சரியான ஃபுட்டு சாப்பிட மாட்டாங்க. இது வந்து ஒரு சமூகத்தின் பிரச்சனை நீங்கள் ஹைலைட் பண்ணுறது வந்து வச்சுக்கோங்க. ஆட்டிசம் மட்டும் இல்லாமல் சமூகத்தின் பிரச்சனை. இப்போது நான் நேற்று தான் ஒரு ப்ரோக்ராம், யூஎஸ் ப்ரோக்ராமில் வந்து அந்த ஏடிஹெச்டி பற்றி பேசிட்டேன். ஏடிஹெச்டி அட்டென்ஷன் டெபிசிட் ஹைப்பர் ஆக்டிவிட்டி டிஸார்டர்னு. அதுக்கு முக்கியமான காரணமே நிறைய ஸ்க்ரீன் டைம்ல இப்போ கண்டுபிடிச்சிருக்காங்க. நிறைய ஸ்க்ரீன் டைம் பண்ணுற குழந்தைங்க வந்து தொட்ட உடனே வேலை செய்யும். நான் கேட்ட உடனே நான் செய்ய முடியுமா? நான் யோசிப்பேன், இது தேவையா? அப்படிதான் நம்ம யோசிப்போம்ல, பண்ணணுமா, அவசியமா, இப்போ பண்ணலாமா, அப்புறம் பண்ணலாமா, இதான் நம்ம யோசிப்போம். ஆனால் ஸ்க்ரீன் தொட்ட உடனே வேலை செய்யுது. அதோட எதிர்பார்ப்புகள் வந்து அவ்வளோ அதிகமாக இருக்குது பிள்ளைங்களுக்கு. அதிகமாக ஃபோன் யூஸ் பண்ணுற பிள்ளைங்களுக்கு நம்மளுமே கேட்ட உடனே கிடைக்கும்னு எதிர்பார்க்குறாங்க. அது ஒன்று. இன்னொன்று சரியாக தூக்கி போட்டுறாங்க. ரிப்பேர் பண்ணி யூஸ் பண்ணுற கான்செப்ட் இல்லை, ரிலேஷன்ஷிப் வரைக்கும் அது ரிஃப்ளெக்ட் ஆகுது. நிறைய அடல்ட் ஏடிஹெச்டி வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, சின்ன வயசு ஸ்க்ரீன் டைம் அதிகமாக இருக்கவங்க தான் அடல்ட் ஏடிஹெச்டியாக இருக்காங்க. அது ஒரு முக்கியமான ரீசன். ரிலேஷன்ஷிப் நிறைய பொறுமை வேணும். ஒரு ஜாபில் வந்து காலையில் போய் நைட்டு வர வரைக்கும் வேலை பார்க்குறோம்னா எவ்வளோ பொறுமை நமக்கு வேணும் இல்லையா? ஒருத்தவங்களோட 20 வருஷம் 30 வருஷம் வாழ போகிறோம்னா எவ்வளோ பொறுமை நமக்கு வேணும்? ஒரு குழந்தைய வளர்க்குறதுக்கு எவ்வளோ பொறுமை வேணும்? 20 வருஷம் 30 வருஷம் வளர்க்குறதுக்கு. முக்கியமாக பொறுமையில தான் கை வைக்குது. அது வந்து ஒரு திருக்குறள் வரும், நிறைவுடைமை. ஒரு கிரேட்னஸ் வேணும்னா உங்களுக்கு குறைவுடைமை வேணும் அப்படின்னு. ஸோ பொறுமை இருக்கிறது தான் ஹியூமனோட விர்ச்சு. ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு விர்ச்சு ஹியூமனுக்கு வந்து பொறுமை. அந்த பொறுமையிலேயே வந்து இந்த ஸ்க்ரீன் டைம் இன்க்ரீஸ் வந்து முக்கியமாக கை வைக்கிறதுனால எல்லாமே டக்குன்னு வேணும் எதிர்பார்க்கறது தான் நிறைய பிரச்சனைகளுக்கு காரணமாக இருக்கு. படிப்பு கூட அது என்ன புரியுதோ அவ்வளோதான் படிக்கிறாங்க. ஒரு நம்ம போய் ஒரு 4 புக்கை தேடி ஆழ்ந்து அகன்ற அந்த நாலேஜ் வந்து கிடைக்க மாட்டேங்கிற காரணம், சூப்பர்ஃபிஷியல் நாலேஜ் இருக்கிற காரணமே அதிகமான ஸ்க்ரீன் டைம் தான். ஸ்க்ரீன் டைம் இல்லாமல் இருக்க முடியாது. உலகத்தோட அப்படி மாறி போயிடுச்சு. யூ ஷுட் ஃபைண்ட் அ பேலன்ஸ். ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது நம்ம தான் பசங்களுக்கு சொல்லி தரணும். பசங்க பிறக்கும் போதே ஸ்க்ரீன் ஃபோனோட யூஸ் பண்ணல. நம்ம தான் வேலைக்காக ஃபோனை கொடுக்குறோம். சாப்பிடும் இந்த ஃபோனை பார்த்துட்டே சாப்பிடுன்னு சொல்கிறோம். நான் யாருக்கா ஃபோன் பேசுனா நான் ஃபோனை பார்த்துட்டே பேசுன்னு சொல்கிறேன். நம்ம தான் அப்படி பழக்கம். நம்ம தான் அதையும் மாற்றணும். பேலன்ஸ் இஸ் ஆல்வேஸ் குட். சமநிலை நமக்கு வேணும். அந்த மாதிரி உணவு பழக்கம் எடுத்துக்கிற பீட்சா பர்கர் நடைமுறை சாப்பிட்ற சாப்பாடு. நான் என்னோட கரியரில் வந்து 2 பக்கமும் நான் பார்த்துருக்கேன் சார். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா
சில வீட்டில் வந்து 3 வேளையும் சமைப்பாங்க, வீட்டில் சமைக்கிறது தான் சாப்பிடுவாங்க. மாதம் ஒரு நாளைக்கு ஹோட்டல் போவாங்க, அன்றைக்கி என்ன சாப்பிடுவாங்க. அப்படி இருக்க வீடு கூட நிறைய இருக்குது, இல்லாமல் போல. சில வீட்டில் வந்து இந்த மாடர்ன் கன்சூமரிசமில் வி காட் அப்சர்வ்டு, நுகர்வு கலாச்சாரத்தில். ஸோ அட்வர்டைஸ்மெண்ட்டை பார்த்து அதை சாப்பிட்ற கல்ச்சர் சில வீட்டில் இருக்கும். அவங்க வீட்டில் நீங்கள் சொல்கிற பிரச்சனைகள்லாம் இருக்குது. இது எல்லாமே காரணம் பேரண்ட்ஸ் தான் வச்சுக்கோங்களேன். நம்ம மற்றவங்கள சொசைட்டியை குறையே சொல்ல முடியாது. ஒரு ஒரு சங்ககால பாட்டு ஒரு ஐயா தெரிஞ்சிருக்கோம். அந்த பாட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எவ்வழி நல்லவை ஆடவர் அவ்வழி நல்லை வாழி நலனே. அந்த வீட்டோட ஆண்மகனோ உங்க அப்பாவும் அம்மாவும் எப்படி இருக்காங்களோ அதை பொறுத்து தான் அந்த குடும்பம் இருக்கும். அது நாடா கொன்றோ காடா கொன்றோ, மேடா இருக்கலாம், பள்ளமா இருக்கலாம், காடா இருக்கலாம், நாடா இருக்கலாம், எங்க வேணா இருக்கலாம். அந்த வீட்டுக்கோட பொறுப்பாளர்கள் எவ்வளவு நல்லா இருக்காங்களோ அந்த வீடு அவ்வளவு நல்லா இருக்கும். நம்ம அட்வர்டைஸ்மெண்ட்டை குறை சொல்றதுலையோ போனை குறை சொல்றதுலையோ அர்த்தமே இல்லை. கண்ட்ரோல் நம்ம வச்சுக்கணும். அப்பா அம்மா நினைச்சு மாற்ற முடியும், அவ்வளவுதான். So, I mean, I don't even claim it's curable. It's treatable, near normal life possible, executive அவங்க வேலையை அவங்களே பார்த்துக்கலாம், நம்மள மாதிரி வாழலாம். ஆனால் ஆட்டிசமை கியூர் பண்ணுவோன்னு இப்போ வரைக்கும் we cannot claim. So how would acquired autism? It's very rare. No, I have a friend of mine, she's like doing a speech therapy, something like that. Ever since beginning of 2022, she used to say like we are getting more cases of like acquired autism due to the post-COVID era, lockdown and all those stuff. Acquired autism is not a condition. It's a state. It's a temporary state, transient state. பேனிக் அட்டாக் மாதிரி, ஆங்ஸைட்டி அட்டாக் மாதிரி ஒரு ஸ்டேட். இப்போ வீட்டுக்குள்ளேயே 3 வருஷம் கூட கூட்டி வச்சாங்க, 2 வருஷம். அப்போ நிறைய பேர் கூட்டி வந்து இப்போ அதெல்லாம் இல்லை. இட்ஸ் வெரி ரேர். பட் இட்ஸ் நாட் அ மெடிக்கல் டயக்னோசிஸ் ஈவன் டுடே. அடல்ட் ADHD இஸ் அ மெடிக்கல் டயக்னோசிஸ். அக்வைர்ட் ஆட்டிசம் இஸ் நாட், ஜஸ்ட் டிரான்சியன்ட் ஸ்டேட். போயிடும், கடந்து போயிடும். இப்போ nobody talks about it. அதாவது கேள்விகள் இல்லை இல்லைங்களா? ஸோ நீங்கள் பார்க்குற கேஸ் அதுக்கான ட்ரீட்மெண்ட் ப்ரோட்டோகால் நீங்கள் யூஸ் பண்ணுங்க. இப்போ நம்ம நிறைய பார்த்தோம் இல்லைங்களா? இப்போ நியூரோலஜிக்கலாக பார்த்தோம், சைக்காட்ரிக்கலாக பார்த்தோம், கட்ஸ் என்ன வகையில் நீங்கள் கேட்டீங்கன்னா அது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சொல்லணும்னா ரொம்ப டைம் ஆகும். ஏதாவது நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட ஓகே. எனக்கு வந்து ஒரு பையனை தெரியும். இப்போ ஒரு 18 வயசு ஆகுது. நான் பார்க்கும்போது ஒரு 4 வயசு. 4 வயசுல அவர் வரும்போது ரொம்ப பிரில்லியண்டாக இருப்பார். ஆனால் யார் கூடயும் பேச மாட்டார், யார் கூட சுத்தமாக பேச மாட்டார், பழக மாட்டார், தனியாகவே இருப்பார். டெய்லியும் தயிர் சாதம், மீன், இது மட்டும்தான் சாப்பிடுவார். இந்த அவிச்ச மீன் இருக்கணும். கிறிஸ்டியன் சைல்டு. ஆனால் அறிவாளி, ஏன்னா அவன் பாட்டுக்கு போய் படிப்பார், எழுதுவார், புக்காக படிப்பார். 4 வயசு. இட்ஸ் ஹைப்பர்லெக்சிக். அவங்க சொன்னாங்க டிஸ்லெக்சியான்னு சொன்னாங்க இல்லையா? ஹைப்பர்லெக்சியா இஸ் ஆப்போசிட் டு டிஸ்லெக்சியா. டிஸ்லெக்சியா பசங்க படிக்க கஷ்டப்படும், ஹைப்பர்லெக்சியா பசங்க படிச்சுட்டே இருக்கும். அவங்க வந்து யானை கட்டி தீனி போட்டு நிறைய புக்கு வாங்கி போட்டு நமக்கு காணாது. இது ரீட் ஸோ மச். இது ஹைப்பர்லெக்சிக். யாரு கூடயும் பழக மாட்டான். அப்புறம் நான் அவங்களோட ஆழ்ந்து பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய தகப்பனார் வந்து இஸ் வெரி இன்ட்ரான் மேன், செல்ஃப் அப்சர்வ் பர்சன். அவர் ஒரு பெரிய சயின்டிஸ்ட், யாரு கூடயும் பேச மாட்டார். ஸோ அப்போ நான் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, அவருக்கும் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்க ஆசிடிட்டி ப்ராப்ளம் அவர் சின்ன வயசுலேருந்தே இருக்கு. அந்த சயின்டிஸ்ட்டுக்கு அவர் நைட்டு தூங்க மாட்டார் மாத்திரை இல்லாமல். மாத்திரை போட்டாலே 3 மணி நேரம் தூங்குவார். ஸோ ஐ குட் கெட் தட் இன்ஹெரிட்டபிள் சயின்ஸ், ஜெனடிக் சயின்ஸ் நமக்கு தெரியுது. வயிறு பிரச்சனை இருக்குது, தூக்கமின்மை இருக்குது, பேச்சு குறைபாடு இருக்குது ஃபேமிலியில். ஒரே குழந்தை, 8 வருஷம் பொறுத்த குழந்தை பிறந்த ஒரே குழந்தை. அது எங்கே பேசுறது? வேற யாரும் கிடையாது. அவங்க இருக்கிற நாடு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன யூரோப்பியன் நாடு, லக்சம்பர்க்னு ஒரு ஸ்மால் கண்ட்ரி. ஸோ நம்ம அப்போ சின்ன சின்ன தெரபிஸ்ட் யோகா கொடுத்தோம் இமிட்டேஷனுக்காக. யோகாவில் ரொம்ப முக்கியமான விஷயம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் கை தூக்குன்னா அந்த குழந்தை கை தூக்கும் இல்லையா? இட்ஸ் கால்ட் மேக்ரோ இமிட்டேஷன். அந்த மேக்ரோ இமிட்டேஷன் பண்ணும்போது மைக்ரோ இமிட்டேஷன் வந்துடும். இப்போ நீங்கள் ஒரு கேள்வி கேட்டீங்க, நான் அதை உள்வாங்கிக்கிறேன்ல. நீங்கள் பேசுகிற சத்தம் என் காது வழியாக என் மூளைக்கு போகுது. உங்கள் உதட அசைவு இருக்குல்ல, அது என் கண் வழியாகவும் என் மூளைக்கு போகுது. போச்சா இல்லையா? போச்சுன்னா இதுதான் டோட்டல் கம்யூனிகேஷன் சிஸ்டம். நம்ம என்ன பேசணும் குழந்தைங்கிட்ட, இப்போ
இப்போ கண்ணன்னா கண்ணை நீங்கள் வாப்பான்னு சொல்லணும். கண்ணை நீங்கள் வாப்பான்னா அதுக்கு பாதி தான் மார்க்கு. புரியுதா? கண்ணா இங்கே வா, கண்ணா சாப்பிடலாமா, கண்ணா தூங்கலாமா, கண்ணா படிக்கலாமா, அப்படி உடல் அசைவுகளோட பேசணும். கால்ஸ் டோட்டல் கம்யூனிகேஷன் சிஸ்டம். இதெல்லாம் நம்ம வந்து யோகா மூலமா பிளான் பண்ணோம். இமிடேஷன் ஸ்கில், கான்சன்ட்ரேஷனை சரி பண்ணிட்டு கொஞ்சம் ப்ரோபயோட்டிக்ஸ், மாணிக்க கிருதம், அதிமுக சூர்ணம், இதெல்லாம் மருந்து கொடுத்த மருந்து வயிறு சரி பண்ணுறதுக்கு, ஆசிடிட்டியை குறைக்கிறதுக்கான மருந்து. அப்புறம் பிளட் டெஸ்ட் பண்ணிவிட்டு அவங்க மில்க் அலர்ஜி இருந்தது. மில்க் ஃபுல்லாக நீட் பண்ணணும். தயிர் சாதம் அவாய்ட் பண்ணணும் 6 மாதத்துக்கு. பருப்பு சாப்பிடணும், காய்கறி இந்த மாதிரி சாப்பிடணும், கம்மி மசாலா, நல்ல ஆரோக்கியமான பழங்காய்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சம் மாற்றின பிறகு 2.25 வருஷம் ஆச்சு. 6-6.25 வயசில் அவர் ரொம்ப நல்லா வந்தார். அவர் அறிவுலாம் வெளியில் வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ ஒரு ரொம்ப பிரசித்தி பெற்ற பல்கலைக்கழகத்தில் அவர் முதலாண்டு சேர்ந்திருக்காரு. ஸோ அந்த ஏஜ் பண்ண முடியும் நம்மளால சொல்ல வரேன். பதில் கிடைச்ச ஓரளவுக்கு ரைட். இதெல்லாம் கேள்வி கேட்கலாமா? ஸோ தேங்க்யூ வெரி மச் ஃபார் சச் அ நைஸ் அண்ட் பேஷண்ட் லிசனிங். எந்த ஒரு டாக்கிங் வந்து இந்த மாதிரி இன்ட்ராக்ஷன் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அது நல்லா இருக்காதுல்ல. நம்ம சாப்பாடு போன ஏதாவது சாப்பிடணுமே, வெறும் தட்டுக்கு சாப்பாடு போட முடியாது. ஸோ தேங்க்யூ வெரி மச். ரொம்ப நன்றிங்க. ஒரு தனித்தன்மை வாய்ந்த துறை சார்ந்த அமர்வு இது. உங்களுக்கு பயனுள்ள வகையில் நிச்சயமாக இருந்திருக்கும். ஏனெனில் அவர் புள்ளிவிவரத்தில் காண்பித்ததைப் போல பல கோடி குழந்தைகள் இல்லை பல கோடி பேர் இக்குறைபாட்டினால் இருக்கும் பொழுது அதற்கான மருத்துவ தேவையும் சமூகத்தில் இருக்கிறது. உங்களை போன்ற பல மருத்துவர்கள் அதை சீராக்க, அவர்களின் வாழ்வினை செம்மைப்படுத்த தேவைப்படுகிறார்கள். அவ்வகையில் இதுவும் ஒரு துறையாக இருக்கும் சூழலில் உங்களுக்கு இந்த அறிவும் தேவைப்படுகிறது என்ற வகையில் குழந்தை மருத்துவத்தில் இது குறித்து, குழந்தைகளின் மனநலம் குறித்து நமது தமிழ் மருத்துவம் சார்ந்த அனைத்து கருத்துக்களும் இங்கு உங்களுக்கு பகிர்ந்துள்ளார் மருத்துவர் டி.கே. பார்த்திபன் அவர்களுக்கு நிறுவனத்தின் சார்பில் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.